அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே முரளி ரீயூனியன் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க டேக்லைன். முதல்ல ஆகாஷ் பாஸ்கரன் அவர்களை வந்து சந்திக்கும் போது ரொம்ப ஸ்க்ராச்சஸ், இந்த ஆல்பமோடைய ஸ்க்ராச்சஸ் வந்து எனக்கு போட்டு காமிச்சார். ஐ திங்க் 2024 நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து போட்டு காட்டும் போது மியூசிக் டைரக்டர்லாம் யாரும் சொல்லலை, சும்மா ஸ்க்ராச்சஸ் மட்டும் அப்படியே கேளுங்க, எப்படி இருக்குன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி போட்டு காமிச்சாரு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறமா தான் கேட்டேன் யார் கம்போசர்னு போது தமன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் ஆச்சு. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய முதல் படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் வந்து திங்க் மியூசிக் தான் பண்ணோம். சிந்தனை செய் அப்படின்ற ஒரு ஆல்பம் முதல்ல அவர் வரும்போது அவருடைய சிடி எடுத்துகிட்டு வந்து சாங்ஸை வந்து போட்டு காமிச்சு அந்த ஒரு ஞாபகம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு தமனோட நாங்கள் கொலாபரேட் பண்ணி அப்படின்னு சொல்லி. ஐ திங்க் ஈஸ்வரனுக்கு அப்புறம் இதான் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் சாங்ஸ் வந்து 7 பாடல்கள் இதில் இருக்குது. என்ன இதில் ரொம்ப முக்கியமாக குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து ஒரு ரெக்கார்ட் லேபிளுக்கு வந்து ஒரு ஆல்பமில் வந்து இத்தனை சாங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வந்து சொல்லுவாங்க. வீடியோ சாங்ஸ் இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பீரியட் ஆஃப் டைம் படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அத்தனை சாங்ஸும் படத்தில் வந்து இருக்காது. பட் ஆகாஷ் வந்து அவர் சொன்ன மாதிரி அவர் என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ அனைத்து பாடல்களும் 7 பாடல்களும் இந்த படத்தில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து சினிமாட்டோகிராஃபர் வந்து பிக்சரைஸ் பண்ணி இந்த ஆல்பமை கொடுத்துருக்காரு. அந்த வகையில் we are so happy and so proud to collaborate in this project. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்ப்ளீட் ஆல்பமாக இந்த இதே முரளியை வந்து நாங்கள் பார்க்குறோம். இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை ரொம்ப எதிர்பார்க்குறேன். இந்த வருஷத்துடைய ஹையஸ்ட் ஸ்ட்ரீம்டு ஆல்பமாக இது ஆல்பம் வரும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஆணித்தரமாக நம்புகிறேன். அந்த வகையில் ரொம்ப நன்றி தமன் அவர்களுக்கு. ஏன்னா அவ்வளோ ஒரு மெனக்கடல், ஒவ்வொரு பாடல்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு எஃபர்ட் போட்டு, அதாவது படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்சஸோடு இருக்காங்கன்னும் போது அதுக்கு முன்னாடியே ரொம்ப நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது தெரிய வந்தது. லிரிக்ஸ்க்கும் அவ்வளோ மெனக்கடல் போட்டு பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். விவேக் அவர்கள், பாடலாசிரியர் விவேக் அவர்களும் ஆதேஷ் கிருஷ்ணா ஒரு பாடல் எழுதியிருக்காரு. எல்லா பாடலுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இட்ஸ் அ கம்ப்ளீட் ஆல்பம். தேங்க்யூ ஸோ மச் ஆகாஷ் அவர்களுக்கு. நிறைய டெபியூ டைரக்டர்ஸை நாங்கள் வந்து கொலாபரேட் பண்ணியிருந்தோம். அந்த வகையில் அந்த லிஸ்ட்டில் ஆகாஷ் அவர்களுடைய டெபியூவும் வந்து திங்க் மியூசிக்கில் வந்து லான்ச் ஆகிறது ரொம்ப சந்தோஷம். ஸோ ஹாப்பி. கதையின் நாயகன் அத்ரவா சென்ற வருடம் டிஎன்ஏ நம்ம கொலாபரேட் ஆகணும். அவருடைய முதல் படமுடைய ஃபர்ஸ்ட் ரிலீஸும் திங்க் மியூசிக் தான், பானா காத்தாடி. ஸோ இது உண்மையாகவே ரீயூனியன்ற ஒரு ஃபீல் எனக்கு வந்து ரொம்பவே இருக்குது. ஆசைகள் கூடிய பிரீத்தி முகுந்தன் அவர்களுடைய ஆசை கூட பாடல் நம்ம பண்ணோம். அப்புறம் பவழமல்லி காய்டு அவர்களுடைய பவழமல்லி. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு ரீயூனியன் ஃபீல் திங்க் மியூசிக் இருக்குது. அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம். நட்டி சாருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையாகவே எல்லாரும் வந்து இப்படி ஒரு மாமா வந்து நம்மளுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. என்டையர் டீம், அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், கதாநாயகனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கும் இருந்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரி தான் எல்லாரும் வந்து ரொம்ப ஏங்கி ஃபீல் பண்ணி, ரக்ஷனா ஆகட்டும், சுதாகர் ஆகட்டும், டிராவிட் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஏஞ்சலி, so happy once again. Thank you so much for this wonderful opportunity. Good luck. Thank you. வணக்கம். என்னுடைய முதல் நன்றி வந்து மகேந்திரனுக்கு. மகேந்திரன் தான் என்னை வந்து ஆகாஷுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது. ரெண்டாவது நன்றி வந்து ஆகாஷுக்கு. அப்புறம் உண்மையிலே நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும்னா பிரவீனுக்கு நன்றி சொல்லணும். பிரவீனோட இந்த ஒரு 1.5 வருஷம் வந்து பிரவீன் நானும் தான் வந்து பயங்கரமாக வந்து என்னை துரத்தி பிடிச்சி டைலாக் வாங்குறதே வந்து பிரவீனோட பெரிய கஷ்டமாக இருக்கும். இந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆனப்போ வந்து இந்த படத்துக்கு நம்ம வழக்கமாக வந்து பெரிய படங்களில் பக்கமாக வந்து டைலாக்கள் எழுதுவோம். இந்த படத்தில் வந்து நம்ம ஒரு 5 பக்கம் 6 பக்கம் எழுதிட்டு அதுலேருந்து ஒரு 5 வார்த்தை வந்து படத்தில் வந்தாலே வந்து பெரிய விஷயம். ஃபஸ்ட்டு டே நம்ம ஆகாஷோட நாங்கள் மீட் பண்ணப்போ வந்து கேட்ட கேள்வி வந்து, ஏன் அவன் வந்து அந்த லவ்வை வந்து ஏன் அவன் வந்து சொல்லலை அப்படின்னு. இந்த 1.5 வருஷமாக வந்து இந்த கேள்வி வந்து பல இடத்துல நாங்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தோம். இப்போ ஃபில்ம் ஆல்மோஸ்ட்டு ரிலீஸ் ஆகிறப்ப ட்ரெய்லருக்காக வந்து இந்த இடத்துலையாவது நம்ம வந்து அவன் ஏன் லவ்வை சொல்லலை
அப்படின்றதுக்கு ஒரு ஒரு காரணம் சொல்லியே ஆகணும். அப்படின்னப்போ பல காரணங்கள் நாங்கள் சொல்கிறோம். அதான் டைட்டில்லே இருக்க இதே முரளி, ஸோ அதுதானே வந்து அதனால் லவ் சொல்லலை அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியாக வந்து ஒரு டைலாக் வந்து ஆகாஷ் வந்து கன்வின்ஸ் பண்ண. அப்படி அது என்ன டைலாக்னா, காதலையும் சொல்ல முடியல, அது ஏன் சொல்ல முடியலன்ற காரணத்தையும் சொல்ல முடியலை அப்படின்றதான் வந்து ஃபைனலாக வந்து எண்ட் ஆஃப் இட். இந்த படத்துடைய பெரிய வெற்றிக்கு நான் வந்து ஒரு காரணமாக பார்க்குறதே வந்து அந்த டீமோடு இருக்கிறப்ப ஒரு பயங்கரமான ஒரு வைப் இருக்கும். ஒரு கிளாஸில் படித்த 4 பேர், ஒருத்தர் டைரக்டரு, ஒருத்தர் கேமராமேன், ஒரு அசோசியேட், ஒரு 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 இன்னொருத்தர் வந்து ஒரு கோ டைரக்டர், லைக் ஒரு 4 பேர் ஒரு கிளாஸில் படித்த ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து அது நீங்கள் செட்லேயோ இல்லை நம்ம வந்து டிஸ்கஷன்ஸ்லேயோ ரொம்ப அந்த ஒரு வைப் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த வைப் வந்து என்னால் வந்து படம் பார்க்குறப்ப வந்து என்னால் வந்து அந்த வைப்பை வந்து உணர முடிஞ்சுது. நிறைய ஆகாஷோட சண்டை போட்டிருக்கோம். நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஷனில் வந்து நிறைய ஓப்பனாக வந்து டிபேட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே வந்து ஃபைனலாக இந்த படத்தோடைய சக்ஸஸ் கேட்கிறப்ப வந்து உங்கள் எல்லோரும் மாதிரியுமே வந்து நானுமே வந்து ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆதேஷ் லிரிக் ரைட்டர் obviously, and first I'd like to thank Akash sir for giving me this opportunity in the wonderful song and this wonderful movie, and of course Think Musicல மகேஷன் and சந்தோஷன் for always supporting, and தமன் சாரோட ஒர்க் பண்ண சொல்லணும்னா அவர் ஒரு ஜாலியான அண்ணா மாதிரி எனக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவரோட ஒர்க் பண்ணுறது. அண்ட் உட்லாண்ட்ஸில் தோசைலாம் வாங்கி தந்தார். ஸோ யா, அண்ட் வாமா மாமா சாங்க்கு நீங்கள் எல்லாரும் கொடுத்துருக்குற சப்போர்ட் வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. அண்ட் ஐம் ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் தட், அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ, அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கிட்டத்தட்ட ஹெட் மாஸ்டர் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. நான் தான் கொஞ்சம் சீனியர் இந்த குரூப்பில். அண்ட் ஆகாஷ் அதான் ஏன் ஹெட் மாஸ்டர் சொல்கிற ரீசன் வந்து ஒரு 2018 இந்த கதை எனக்கு தெரியும். ஆகாஷ் அப்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ எல்லாருக்கும் தெரியும் ஆகாஷ் பேச மாட்டார், ரொம்ப ஷைன்னு. அவர் எந்த அளவுக்கு ஷைனா, ஸோ நம்மக்கிட்ட இவ்வளோ பணம் இருந்தாலும் நம்மளே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டா நம்ம அதை டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு 18 he wanted to ஒரு கரெக்டான ப்ரொடியூசர், ஒரு கரெக்டான மியூசிக் டைரக்டர் வேணும் நமக்குன்னு சொல்லிட்டு he was keep on fighting. ஸோ அது எவ்ரி இயர் கம் பேக், சரி நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடச்சிட்டா சார் நம்ம நெக்ஸ்ட் ஷூட் போயிடலாம் அப்படின்ற மாதிரியே ஒரு அப்டேட்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு நண்பர் ஒரு 4 இயர்ஸாக நாங்கள் அவருக்காக வெயிட் பண்ணோம். மேபி அவர் ரிக்ரெட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் இந்த படம் பார்த்துட்டு. அண்ட் கரெக்டாக ஒரு படத்துக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இந்த படத்தில் நாங்கள் ரியலைஸ் பண்ணோம். when தமன் கேம் ஆன் போர்ட், திங்ஸ் வேர் மூவிங் ஒரு ஸ்கை ராக்கெட். கரெக்டாக 24 தமன் உள்ளே வந்ததுக்கப்புறமா தான் திங்ஸ் அது ஒரு டபுள் டமாக்கா பர்ஃபார்மன்ஸாகவும் கொண்டு வந்துட்டோம். ஏன்னா தமன் வச்சு பாட்டு வாங்குறது எவ்வளோ கஷ்டம்னு எல்லாருக்கும் தெரியும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில். எனக்கு நான் நிறைய ஒர்க் பண்ணதுனால நான் ஃபஸ்ட்டு அதையும் யோசித்தேன், இவர் கொடுத்துருவாரா அப்படின்ற மாதிரி. ஸோ அதை கேஸ்டிங்காக போட்டது தான் அங்கே இருக்கிற லாக். ஸோ அது வந்து ஃபஸ்ட் ஒரு செல்ஃபிஷ் லாக்காக இருந்தாலும் அது படத்துக்கு வந்து இப்படி ஒரு மைலேஜ் கொடுக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆல் த தமன் சீன்ஸ் ஆர் லைக் பிளாஸ்ட் இன் தியேட்டர்ஸ். அண்ட் அகெயின் இப்போ இந்த ஆகாஷ் அந்த ப்ரொடக்ஷனாக பண்ணுறதுக்கு நான் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணேன். ஏன்னா நாங்கள் இந்த ப்ரோமோ ஷூட் பண்ணும்போது கூட ஒரு மிகப்பெரிய பேனர் தான் எங்களை யூஎஸ்ல நாங்கள் டிக்கெட் போட்டுலாம் கூட்டிகிட்டு போனாங்க. பட் அந்த ப்ராசஸே வந்து ரொம்ப டயர்ஸமாக இருந்துச்சு. ஒரு ப்ரோமோ ஷூட் பண்ணுறதுக்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லீஸ்ட் பாதரேஷனாக அவங்க கன்சிடர் பண்ணுறது வந்து இவ்வளோ ஆக்ஷன் ஃபிலிம்ஸ், இவ்வளோ வயலண்ட் ஃபிலிம்ஸ்க்கு நடுவில் இந்த லவ் ஸ்டோரியை வந்து ஒரு லீஸ்ட் ப்ரையாரிட்டியாகவே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ தான் ரொம்ப யூஎஸில் உட்காந்து ரொம்ப ப்ரெஷர் போட்டேன். உங்கள் ஷையெல்லாம் உடச்சிரு, வி ஹவ் டு நீயே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாதான் திங்ஸ் வில் மூவ் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக போகும். ப்ளஸ் அகைன் நீ நினச்ச மாதிரி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம யோசித்தோம். தென் ஈ கேம் அப் வித் an ஐடியா. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேற 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டோன்னா அந்த அவங்க எவ்வளோ தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க, நம்ம பேனராக ரிஜிஸ்டர் பண்ணிடலாம், அதுக்கப்புறமா நம்ம படத்தை நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிட்டாரு. ஸோ இது இன்டெலிஜென்ட்டாக 2 ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ தட் இஸ் ஹவு ஷை ஆகாஷ் இஸ். அண்ட் பிகாஸ் இப்போ எல்லாருக்கும் இந்த படத்தோட சக்ஸஸ்லாம் தெரிஞ்சது. ஐ கேஸ்ட் இட். ஸோ இட் ஹாஸ் அ நைஸ் கண்டென்ட். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போது நம்ம ஊரில் இருக்கிற பெரிய ப்ராப்ளம் ஃபிலிம் ப்ரொடக்ஷனில் அப்படின்னு பார்க்கும்போது
இப்போ இந்த ஒரு ஹீரோக்கு இவ்வளோ தான் பட்ஜெட் இந்த மாதிரிலாம் கன்சிடர்லாம் பண்ணாமல் ஒரு குவாலிட்டியாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான டிசிஷன் எடுத்ததுக்கு ஆகாஷ் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ், ஃப்ரெஷ்ஷாக வர ப்ரொடியூசர்ஸ்க்கு எல்லாமே ஒரு லெசனாக இருக்கும். ஒரு கண்டென்ட்டுக்கு தேவைப்படுற மினிமம் ஒரு லொக்கேஷன், ஒரு அதுக்கான ஒரு லைட்டிங், அதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ், ஒரு செட்டப். ஃபார் எக்ஸாம்பிள் அதை எவ்ரி இயர் அட்வான்ஸ்மெண்ட்டில் வந்து கதை மாறிக்கிட்டே இருக்கும்போது கடைசியாக வந்து சார் நமக்கு இந்த ஸ்பேஸ் பற்றிலாம் இருக்குது சார், நம்ம எப்படி சார் அதை ஷூட் பண்ணலாம் அப்படின்லாம் வரும்போது நானே ஷாக் ஆகிட்டேன். நம்ம இந்த பட்ஜெட்டில் எப்படி அதெல்லாம் அச்சீவ் பண்ண போகிறோன்னு. ப்ரோமோக்கு கூட நாங்கள் ஒரு விர்ச்சுவலாக ட்ரை பண்ணியிருந்தோம், ஒரே ஒரு பிரீத்தியோட ஷாட்டு. பட் திருப்பியும் ஷூட்டிங் வரும்போது நோ காம்ப்ரமைஸ். ஒரு இன்டர்ஸ்டெல்லாரில் எந்த அளவுக்கு ஒரு செட்டு போட்டு அந்த ஒரு ஸ்பேஸை காமிச்சிருப்பாங்களோ, ஃபிசிக்கலாக செட்டு போட்டதெல்லாம் வந்து மொத்தமாக ஒரு 5 to 6 ஷார்ட்ஸ் தான் இருக்கும். ஒரே ஒரு நாள் தான் ஷூட் பண்ணியிருப்போம் பிரீத்தியை வச்சு. ஆனால் அதுக்கு ஸ்பெண்ட் ஸோ மச். ஸோ அந்த ஒரு டெடிக்கேட்டட் ப்ரொடியூசர்ஸ் இல்லை, இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் வரணும் அப்படின்றது தான் ஆசை. ஆகாஷ் நிறைய அட்வான்ஸ்லாம் வரும் வாங்காமல், திருப்பி நீங்களே நல்ல படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுங்க. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்காங்க. ஸோ சாயும் ஆகாஷும் கிளாஸ்மேட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு சாய் பண்ணுறதா இருந்தது, அதுக்கப்புறம் சாய்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்துச்சு. எனக்கு என்ன கோபம்னா படத்தில் வர எல்லா ஹீரோயினோட ரொமான்டிக் சீன்ஸ் ஃபுல்லாக சாய் தான் ஷூட் பண்ணார். எனக்கு வரும்போது எல்லாமே டார்ச்சரான எபிசோட்ஸ். மவுண்ட் ரோட் ஃபைட்டு, ஏர்போர்ட்டு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர். தமன் வரும்போது என்னை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் மோஸ்ட் டார்ச்சர் வந்து யூஎஸ் ஷெட்யூல், அதை வந்து நைட் மேர் எங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி டஃப்பான செட்டப்லாம் கொடுத்துட்டாரு. எனக்கு சாயோட ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சின்ன ஜெயின் சார்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் எல்லாருமே இந்த பொட்டு வச்ச நிலா அந்த சாங்கை போட்டு தான் படமாக பார்த்தீங்க. எனக்கு ஃபஸ்ட் டைம் ரயில்வே ஸ்டேஷன் சீனை வந்து வித்தவுட் ஆர்ஆர் எதுவுமே இல்லாமல் ஆவியில் போட்டு காமிச்சாங்க. பியூட்டிஃபுல்லி ஷாட். அண்ட் அகெயின் காய்து வேற லெவல் எக்ஸ்பிரஷன். எனக்கு வந்து ஐ டிட் போதை கோதை வித் அதர்வா சார் ஒரு மியூசிக் ஆல்பம், கௌதம் சாரோட மியூசிக் ஆல்பம் பண்ணோம். அதில் வேற லெவலில் இருப்பார். இந்த பேர் பாடியெல்லாம் வச்சு அதெல்லாம் ஷூட் பண்ணும்போது வாட் த ஃபக் இஸ் ஹேப்பனிங் வித் தமிழ் சினிமா, இவர் ஏன் வந்து கொண்டாட மாட்டேன்றாங்க, என்ன ப்ராப்ளம், ஏன் அதர்வாவுக்கு வந்து ஒரு பயங்கரமான இட்டு கொடுக்கணும், இப்படி அவர் ஹேண்ட்ஸமாக சாமிங்காக இருக்கிற ஒரு ஹீரோ அப்படின்னு அணிலேருந்தே எனக்கு அது ரொம்ப ஒரு கவலையாக இருந்தது. ஐ எம் ஸோ ஹாப்பி ப்ரோ, திஸ் இஸ் த ப்ராஜெக்ட் யூ டிசர்வ். அண்ட் எங்கேயோ வேற லெவல் இட்டு. ஸோ அண்ட் என்ன சொல்கிறது, அந்த ஒரு 30s இருக்கிற எல்லா ஆன்டிஸ்க்குமே இப்போ நீங்கள் தான் ஆட்டும். இது நான் ஃபிசிக்கலாக சொல்கிறேன், ஏன்னா எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் அப்படி வந்துச்சு, அதனால சொல்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் எங்கர்ஸ்லாம் சொல்லவே வேணாம், தே ஆல்வேஸ் தே லைக் ஹிம். அண்ட் இவங்க ரெண்டு பேரோட ரொம்ப எவ்வளோ அம்புலாம், இவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்களோட ஆடிஷன் வீடியோ ஃபஸ்ட்டு எனக்கு ஆகாஷ் காமிச்சார். ஸோ அந்த டைமில் வந்து நல்லா ஒரு என்ன சொல்கிறது, ஆல்மோஸ்ட் ரெண்டு பேருக்குமே ஒரு இனிஷியலாக ஒரு தமிழ் ப்ராஜெக்டில் வர ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்ற மாதிரி ரொம்ப டிசிப்ளினாக ஒரு ஆடிஷன் கொடுத்தாங்க. இந்த ப்ராசஸில் 2 இயர்ஸில் போத் ஆஃப் தெம் டிட் லாட் ஆஃப் அதர் ஃபிலிம்ஸ், வேற ஒரு மைலேஜ் எங்கேயோ போயிட்டாங்க. அண்ட் உங்களோட அந்த சாமிங்கான அந்த ஃபேஸ் வந்து இந்த இனிஷியல் ஐப்லாம் இருந்துச்சு. அதையும் தாண்டி மோர் தென் கிளாமர், யூ பீப்புள் போத் ஆஃப் தெம் ரெண்டு பேருக்கும் 2 சீன் கிழிச்சிட்டீங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஓகே, பயங்கர டார்ச்சர் ஒரே டைமில், அதே டைமில் பயங்கர ஃபன், நல்லா என்ஜாய் பண்ணது. நட்டி சார், ஐம் ஸோ ஹாப்பி, நீங்கள் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக அந்த ப்ராஜெக்ட் கொண்டு வந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய காஸ்டிங் நாங்கள் பேசினோம், ஃபைனலாக நீங்கள் வரும்போது ஐம் ஸோ ஹாப்பி. அண்ட் அஸ் அ ஃபெலோ சினிமாட்டோகிராஃபர் ஐம் ஸோ ஹாப்பி. அண்ட் ப்ரொடக்ஷன் டீம், எங்கள் விக்ரம், ஜூஜு, ஒரிஜினல் ஜூஜு, பிரவீன். ஸோ லாட் ஆஃப் ஒரு மாதிரி திருப்பி எப்போ இந்த ப்ராஜெக்ட் திருப்பி இன்னொரு ஃப்ரெஷ் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்குன்ற ஒரு ஃபீலிங்ஸில் இருக்கும். தேங்க்ஸ் எவ்ரி ஒன். 10 நிமிஷமாக இந்த ஸ்டேஜ் என்னை இடிச்சுட்டே இருக்கு. ஏன் இது ஸ்ட்ரைட்டாக வைக்க மாட்டேங்கிறாங்க? இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்கா? இப்போ கரெக்டாக இருக்கா? ஓகே, ஓகேவா, ஓகே. மனோஜ் இவ்வளோ நேரம் இப்படி பேசலாம் நினச்சி கூட பார்க்கல. ஜென்ரலி சொல்லுவோம், டேய் சும்மா இருங்க டேய், கண்ணு தான் பேசணுவாங்க. இன்னைக்கு தான் ஒரு வாய் பேசி நான் பார்த்துருக்கேன். என்ன மச்சான் இப்படி பேசிட்டேன். ஈரம்லேருந்து நாங்கள் ஒரு என்னோட மனோஜ் ட்ராவல் ஒரு டெஸ்ட்டு சங்கர் சாருக்கு நாங்கள் போய் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம். ஒரு வாட்டர் வில்லன் சார், வாட்டர் தான் வில்லன்னோன்னு யாருமே நம்மள எல்லாம் செச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மனோஜ் வந்து அன்பிலீவபிளாக ஒரு பிலீவபிளாக கொண்டு வர ஒரு டெக்னீஷியன். தேங்க்யூ மனோஜ்.
அன்றைக்கி நீ போட்ட ஈரம் இன்னைக்கு வந்து இவ்வளோ தூரம் எங்களை வர வச்சிச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அன்றைக்கி வி ஆல் டிட் ஹேட் தட் கிரேட் ஹார்ட் ஒர்க். வி ட்ரஸ்டட் இன் அவர் ஒர்க் ஸோ மச். அண்ட் இன்னைக்கு இதே முரளி வரைக்கும் கேம் அண்ட் ஸ்டாப். இதே முரளி வந்து ஒரு மைண்ட் ப்ளோயிங் ட்ராவல். அப்படின்னா சம்திங் நோ யூ வில் மேனிஃபெஸ்ட் இன் லைஃப். நோ, எனக்கு வந்து தீபன் ஒரு ஃப்ரெண்டு பிட்வீன் சிம்பு அண்ட் ஒரு ஃப்ரெண்டு தீபன். அவர் பிரதர் ஒரு படத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ட்ரெய்லர் அனுப்பிச்சார். ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ட்ரெய்லர் வாட் ஆகாஷ் இஸ் டன். ஒரு ஃபுல்லாக ஒரு சிஜி வச்சு ஒரு சின்ன ஒரு 2D டயக்ராம்ஸ்லாம் வச்சு நீட்டாக பியூட்டிஃபுல்லாக பண்ணி கொடுத்துருந்தார். அதுக்கே கௌதமன் சார்லாம் வந்து வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து பண்ணியிருந்தார். ஸோ அன்றைக்கி சூப்பர் சிங்கரில் ஐ வாஸ் தேர் அண்ட் ஆகாஷ் ஆல் கேம். லைக் ஐ வாஸ் சூப்பர் எக்ஸைட்டட். ஹவு பியூட்டிஃபுல்லாக இந்த ஒரு ட்ரெய்லரே வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கீங்களே ஒரு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலன்னு. ஸோ டெஃபினெட்லி வாண்டட் டு டூ மியூசிக். இனிஷியலி ஃபிலிம் ஹேட் அனிருத் அண்ட் வாஸ் மியூசிக். ஐ வாஸ் தி ஒரிஜினல் கம்போசர் ஆக்சுவலி ஃபஸ்ட்டாக ஆகாஷ் மைண்டில். பட் நான் வந்து ஐ டுக் தட் கால் லைக் ஆகாஷ் மியூசிக் பண்ணால் ஐ டூ ஆக்டிங் அப்படின்னு. பிகாஸ் ஐ வாஸ் ஸோ மச் இன் லவ் வித் திஸ் ஹோல் கான்செப்ட் ஆஃப் த ஃபிலிம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு லவ்வான பிரீஸான ஃபிலிம். ஜென்ரலி சுமோ எழுப்புவோம், டெம்போ ட்ராவலர் எழுப்புவோம், லாரி எழுப்புவோம். சரி, நம்மளே நம்ம எழுப்புறதுக்கு ஒரு படம் வராது அந்த மாதிரி. ஸோ இதே முரளி வாஸ் தட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் விச் ஹேட் இன் மை மைண்ட். ஐ மேனிஃபெஸ்டட் ஸோ மச் அண்ட் ஆகாஷ் டுக் தட் கால் தட் டே. அண்ட் ஃபஸ்ட்டு பண்ண பாட்டு தங்கமே, அப்புறம் அது ரிலீஸ் பண்ணோம். ஸோ அங்கேருந்து இட் ஸ்டார்டட் தி ஹோல் ஆல்பம் அண்ட் இட் ஷேப்ட் அப் இன் ஸோ கிரேட் வே. ஐ நெவர் வாண்டட் டு ஆக்ட் ஆகாஷ். சத்தியமாக சொல்கிறேன், ஐ நெவர். ஆக்சுவலி மனோஜ் பரமன் சார் பண்ணால் சத்தியமாக வரமாட்டேன் நான். ஏன்னா அவனுக்கு எனக்கும் அவனுக்கும் அவ்வளோ ஆகாது, செட்டே ஆகாது எனக்கும் அவனுக்கும். ஆனால் வீடு கூட எங்களுக்கு பக்கத்து போயிட்டு வீடுவான். ஏன் அவன் வீட்டுக்கு போகிற வாட்டரை நான் நிறுத்திடுவேன், அந்த மாதிரிலாம் பண்ண. ஸோ தட் இது ஏன்னா பிகாஸ் நம்ம எவனோ சரியாக நடிக்க மாட்டேங்க கரெக்டாக, அது நம்மளுக்கு பிடிக்காது. ஏன்னா நம்மளுக்கு நடிக்கவே வராது பேசிக்கலாக. பட் எப்படியோ நடிக்க வச்சிட்டாங்க, அது சங்கர் சாருக்கே தெரியும். ஸோ பட் ஆகாஷ் சம்மர் மேனேஜ். பிகாஸ் நான் ஹாலிடே மாதிரி தான் வந்தேன் ஷூட்டிங்கு ஃபார் மை ஒர்க்கு. ஐ நெவர் வாண்டட் டு பி மை ஆக்டர். லைக் அதவா சொன்னார் நிறைய இன்டர்வியூவில், தமிழுக்கு நடிக்கவே வராது அவர், நாங்கள் எங்கள் ஸ்கிரிப்டையும் அவர் மாற்றிடுவார் அப்படின்னு சொன்னார். விச் வாஸ் இட்ஸ் வெரி நேச்சுரல் அண்ட் which made it more natural. And acting along with this beautiful stars, Preeti, Kaidu and Niharika and Angel and all these people, they were on like great energy on sets. அவங்க வந்து ஃபேண்டாஸ்டிக் எனர்ஜி ஆன் செட்ஸ். ஸோ தேர் ஜஸ்ட் ஆல்வேஸ் தட் கிளிட்டர், ஒரு கிளிட்டர் இருக்கும் ஒரு ஷூட்டில். ஸோ இட் வாஸ் தட் கிரேட் ஃபன் ஆல்வேஸ். அண்ட் நான் மாமா, இந்த படத்துக்கு யார் மாமாவை வைக்கலான்னு இன்னொன்று எல்லாருக்கும் நட்டி பிகாஸ் மீ அண்ட் நட்டி ஒர்க் சல்மோன்றாங்கன்னு ஒரு படம் பண்ணோம் நிதினோட தெலுங்குல. மியூசிக்கலி செம படம் அது. பவன் கல்யாண் சார் ப்ரொடியூஸ் பண்ணார் அந்த படத்தை. ஸோ நானும் நட்டியும் வி ஸ்டார்டட் அந்த படம் பண்ணும்போது ஃபேண்டாஸ்டிக் விஷுவல் அண்ட் மியூசிக் என்கேஜிங். ஸோ வித் நட்டி வாஸ் சச் குட் ட்ராவல். இப்போ மெயின் பாயிண்ட்டுக்கு வரேன். இந்த படத்தில் 2 டார்ச்சர் அனுபவிச்சது. இந்த டிராவிடுன்னு ஒரு ரக்ஷன்னு 2 பேர் இருக்காங்க. பேருக்கு தான் பரிதாபங்கள். ஷூட்டிங் விட்டு வரணும்ல, அதெல்லாம் விட்டுட்டு இது ஒரு படமாக பார்க்கணும்ல, இதே முரளின்ற ஒரு படமாக பார்க்கணும்ல. இல்லவே இல்லை. நோய் டப்பிங்கில் ப்ரோ படம் டிலே ஆனது, அப்ராட் பிரின்ஸ் எல்லாம் டிலே ஆனது ரீசன் இவங்க 2 பேர் தான். இவங்களை டப்பிங் கிளியர் பண்ணுறதுக்கே எங்களுக்கு 2 நாள் ஆச்சு. அப்படி எதெல்லாம் தேவையில்லாமல் பேசுகிறாங்க, எதெல்லாம் தூக்கிறதுக்கே எங்களுக்கு அவ்வளோ டைம் ஆச்சு. நடிக்க சொல்லுங்கடா, பேச சொல்ல உங்களை, நடிங்க, ஆக்ட் பண்ணுங்க. 2 பேரும் சாவர் சார் ரொம்ப நன்றி. ஏன்னா சவுண்டில் எங்களுக்கு தான் ஷூட்டிங்லேருந்தே சொல்லியிருந்தேன், இவங்க 2 பேரும் தான் நம்மளுக்கு டார்ச்சர்னு. அப்படியே வந்து செட் ஆச்சு. அண்ட் ஃபேண்டாஸ்டிக்லி. அப்புறம் என்ன அதர்வா, வாட் அ லவ்லி ஹியூமன் இஸ். ஃபேண்டாஸ்டிக் ஹியூமன் டு ஒர்க் வித். எப்போ வந்தாலும் ஒரு ஜாலி, ஒரு ஹீரோ அந்த மாதிரிலாம். வி நெவர் பிஹேவ்டு ஆன் த செட்ஸ். வி ஹேட் ஒரு கிரேட் ஒரு பிரதர்லி ரிலேஷன்ஷிப். அவர் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க ஹி டசன்ட் லுக் லைக் 37 அப்படி இப்படின்லாம் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தேன். அவருக்கு எனக்கு 2 வயசு தான் டிஃப்ரென்ஸு. ஆனால் அண்ணான்னு கூப்பிட்டு எனக்கு தேவையில்லாமல் ஒரு வயசான தேவையில்லாமல் என்னை வந்து ஒரு இதாக்கி விட்டார். ஸ்கிரிப்ட்லேருந்தே எனக்கு அந்த டார்ச்சர், இந்த அண்ணான்றது எடுத்துடலாமே, எதுக்கு வேணுமான்னு. ஆனால் எல்லாரும் என்னை ட்ராப் பண்ணிட்டாங்க. ஒருத்தருக்கு அங்கே 2-3 பேர் பிரவீன் எல்லாம் இருக்குது. ஆஃப்டர் பாட்டி இருக்குல்லப்போ வேலிடா நீங்கள் பாட்டி, அவ்வளோதான். ஸோ this was like fantastic travel and Sai, what a beautiful work from Sai and Manoj. Sai பற்றி பெருமையாக பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. This film was egoless film. Everyone exchanged their
happiness eventually. எல்லாருக்குமே இட் வெண்ட், ஓ இவங்க நல்லா பண்ணாங்க, இவங்க சூப்பராக பண்ணாங்கன்னு. ஃபென்டாஸ்டிக் ட்ராவல், நியூயார்க்லாம் போனோம், செம்ம கூத்தடிச்சோம். நடிப்பில் சொல்கிறேன், வேறு எதுவும் பண்ணல. வி ஹேட் கிரேட் ஃபன் ஆஃப் நடிச்சோன்னு சும்மா பேருக்கு தான் சொல்கிறேன், ஆகாஷ் தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வி ஹவ் ஹேட் கிரேட் ஃபன், ஒன் ஆஃப் தி ஃபன்னியஸ்ட் ஃபிலிம்ஸ் வி எவர் ஒர்க் வித் ஆஃப்டர் பாய்ஸ். And I'm extremely happy doing this Idhe Murli today. It was so good to have Vechenji and sir, all these people on the film. They were speaking so much, and the re-recording பண்ணும்போதெல்லாம் is so excited. இதயம் பாட்டு வரும்போது அப்படி போட்ட உடனே அப்படி போய் ஃப்ரேம் ஆயிடுச்சு. ஜென்ரலாக பழைய பாட்டுலாம் போட்டால் நம்மளுக்கு தப்பாக தோணும், பட் இட் வெண்ட் அண்ட் sat inside between Kaidu and நம்ம அதர்வா. And scoring for these people, Vama scoring also, and for Kaidu also, Van scoring also. Film abhi, it was asking so much. The film was beautifully hungry. Feed me nice. And nalla சாப்பாடு போடுங்க, healthy சாப்பாடு போடுங்க அந்த மாதிரி. The film was asking great background score. And Akash, he spent his time in Hyderabad with me for 12 days. Now he worked very hard. பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருந்தாப்புல. And I have to thank Suren for the fantastic audiography he did. Atmos Engineering, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தார் சுரேன். தேங்க்யூ சுரேன் for coming to Hyderabad and working with me. சொன்னோடனே he came, he flew with his team and worked with me in Hyderabad. And thank you Suren, thank you so much. And Adesh, thank you so much. அந்த ஒரு பாட்டு தோசை மட்டும் சொன்னீங்களே ப்ரோ, அது போட்ட கல் எல்லாம் சொல்லணும்ல. பாவம் Adesh came like with a spark. Vivek was, அந்த ஒரு பாட்டுக்கு was not available. அவர் அட்லியோட படத்தில் பிஸியாக இருந்தார், ஸோ he didn't come that one song. Otherwise Vivek and Adesh were beautifully traveling. ஏன்னா இந்த படம் வந்து we can't have a song to song, ஒரு சாங் மாதிரி பண்ண முடியாது. The song should be a dialogue version. ஒரு படத்தோட dialogue version தான் பாட்டாக இருக்கணும். Should always this love films has that I should travel with the film, I should not just be a speed breaker. So அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரு அது நான் பாட்டில் சொல்லணும். So that and the mindset Vivek and Adesh understood so well. That's what all the songs written by them are shining so good. They understand this whole Gen Z crowd, how this works, and they were really amazing. Getting that Vama word was really amazing. Thank you Adesh and Vivek for giving Idhe Murli. Idaya இந்த மாதிரி பாட்டெல்லாம் ஏதெல்லாம் ரொம்ப கஷ்டம், but he brought the whole life. They put so much of life into it. Thank you Akash for once again, and having Think Music, Santosh is very happy. Sudhakar ரொம்ப டீசெண்டாக இருக்கீங்க. சுதாகருக்குலாம் பயங்கரமான கிளாப்ஸ் தேட்டரில். அவர் வந்தாலே அப்படி தேட்டர்லாம் அப்படி ஜம்முன்னு அப்படி ஏந்திரிக்குது அப்படியே. ஸோ இட் வாஸ் திஸ் டீம் இஸ் சச் ஃபேண்டாஸ்டிக் எனர்ஜிக் டீம். And that's it. And that is Idhe Murli today. Idhe Murli will not stop with film alone. Theaterல எது எடுத்துட்டாங்க அதனால after நாளைக்கு OTTல ரிலீஸ் ஆகும்போது people will start celebrating it more. And Idhe Murli is an unstoppable like celebration. It will be part 2 கூட சொல்லியிருக்கேன், அது வந்து உதய மதர்வா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த படம் கூட ஸ்டார்ட் பண்ணுவோம். சும்மா இது நாங்கள் ஒர்க்கிங் டைட்டில் வச்சுருக்கோம், பட் டெஃபினெட்லி Idhe Murli will have its journey in the life and we are all here to celebrate it more. Thank you Madhampatti Rangala sir for giving us great food always. You fill us tummy. பார்த்தீங்களா பேசும்போது ஒத்தனும் எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு ஸ்வீட்டோட, ஃபுல்லாக கீ அண்ட் ஸ்வீட்ஸோட. So like this was that tummy filling film for us and heartwarming film for us. Thank you so much. வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். சந்தோஷம். இந்த படத்தில் ஒரு என்னென்னா இதயம் முரளி அப்படிங்கிற டைட்டிலே வந்து இந்த படத்தை நடிக்கணும் அப்படிங்கிற பெரிய ஆசையை கொடுத்த டைட்டில் அது. ஏன்னா முரளி சாரோட அந்த படம் வந்து இப்போவும் நம்ம எல்லாருக்குள்ளே நான்லாம் வந்து ஒரு 70s 80s ஆகுது. ஸோ நமக்குலாம் ரொம்ப பிடித்தமான படம் அது. அந்த மாதிரி ஒரு டைட்டில் இருக்கிற ஒரு படத்தில் நல்ல ப்ராமினெண்ட்டான ஒரு இயக்குனரோட இந்த மாதிரி ஒரு கேஸ்ட் அண்ட் ரோடு நடிக்கிறது ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பு கொடுத்த இயக்குனர், ப்ரொடியூசர் 2 பேரும் ஒரே ஆளாக இருக்கிறவருக்கு பெரிய நன்றி. மற்றபடி டிஓபி அதர்வா சாராக இருக்கட்டும், கேஸ்ட் அண்ட் ரோடு எல்லாத்துக்கும் என்னோட நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி, தேங்க்ஸ் சொல்லணும் தான் இங்கே வந்தேன். ரொம்ப ஆகாஷ் பாஸ்கரன் சார் சொல்லணும், எங்கள் சினிமாட்டோகிராஃபர் மனோஜ் சாருக்கு, அதர்வா சாருக்கு, பிரீத்தி முகுந்தன் அவங்களுக்கு, காயாடி லோகருக்கு, ஏஞ்சலின், ரக்ஷன், சுதாகர், டிராவிட், எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் தான் சொல்ல முடியும். ரொம்ப அருமையாக பண்ணாங்க எல்லாருமே. அவங்களுக்கு கொடுத்த ரோலை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் குறிப்பாக ப்ரொடக்ஷன் சைடு சொல்லணும், கிருஷ்ணா சார், ஜூஜு சார், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அண்ட் டாப் ஆஃப் எவ்ரி திங் வந்து எல்லாரும் டீமும் வந்து ரொம்ப எனர்ஜியோட பண்ண சந்தோஷமாக இருந்தது. ஆல் தட் ஐ கேன் சே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இதையா இப்போ அது லவ் சொல்லிடுப்பா. எல்லாருக்கும் வணக்கம். தயாரிப்பாளர், இயக்குனர் ஆகாஷ் பாஸ்கரன்.
அது அவரோட கல்யாண சாப்பாடாகட்டும், படத்தில் வர கல்யாண சாப்பாடாகட்டும், இன்னைக்கு தேங்க்ஸ் கிவிங் கல்யாண சாப்பாடாகட்டும், தேங்க்ஸ் கிவிங்கோட சாப்பாடாகட்டும், எதுவாக இருந்தாலும் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் ஞாபகம் வச்சிருக்கிற அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக நான் இன்னைக்கு நிற்கிறேன். ஸோ ரொம்ப தேங்க்யூ ஆகாஷ். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான படம். ஒரு இயக்குனராக முதல் படத்துலேயே அவர் வந்து அவரை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி அவர் நிறைய படம் பண்ணி எல்லாரோட மனசுலையும் இடம் பிடிக்கணும்னு நான் வந்து வாழ்த்திக்கிறேன். அண்ட் இது மூலமாக எனக்கு நிறைய நண்பர்கள் கிடச்சிருக்காங்க. அதர்வா பிரதர், ஸோ உங்களுக்கு இன்னும் நிறைய பெஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் வரணும். ஸோ நீங்கள் இன்னும் பெரிய பெரிய உயரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். அண்ட் நட்டி அண்ணா அண்ட் எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகள். அண்ட் என்னோடய செல்லக்குட்டீஸ் ராகுல், ரக்ஷன், ஏஞ்சலின், சுதாகர், ஸோ எல்லாருக்கூடையும் நான் ஒரு சின்ன பாட்டாக இருந்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ வெரி மச். Vanakkam everyone. Thank you for being here. I'm really nervous. I'm so sorry. First of all, thank you Akash sir and Dawn Pictures for giving me this opportunity to work in Idayam Murli. And I would also like to thank Sarvesh sir and ABC Studios. And I would really love to mention that I am very grateful to have gotten the opportunity to share the screen. Share this. I would really like to mention that I am really grateful to have worked with Preeti, Atharva, Dravid, Rakshan and Sudhakar. And Idayam Murli love koduthuku romba thank you. Thank you everyone. Idayam Murlila ஒரு character மூலியமா returning to the screens. I'm very very happy. And thank you to the director Akash for that. Thanks to the producers and wonderful cast, one of the best teams that I worked with. Atharva, Preeti, Kaidu, Angeline, Dravid, Rakshan, Nati sir, everybody. எனக்கு வந்து இவங்களோட கம்பைண்டாக சீன்ஸ் இருந்தது. But everybody in the cast, very sweet. And I really wish I get to work with a team like this again. And once again, நீங்கள் வந்து ஒரு தடவை இந்த படத்தை பார்த்தாலும் போய் ரெண்டாவது தடவை பாருங்கள். இட்ஸ் அ வெரி என்ஜாயபிள் ஃபிலிம். அண்ட் தேங்க்யூ அகேன் ஃபார் ஆல் த லவ். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் இன்ட்ரடக்ஷன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி உங்கள் எல்லாருக்கும் முன்னாடியும் ஒரு ஆர்டிஸ்டாக இந்த இடத்துல நிற்கிறதுக்கு. ஸோ என்னோட டெபியூ ஃபிலிம் ஒரு நல்ல ஒரு டீமோட நல்ல மூவியில் லான்ச் ஆயிருக்கேன் ஒரு ஹாப்பினஸ். தேங்க்யூ ஆகாஷ் சார், தேங்க்யூ. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறோன்னா எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ பட் ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலிங் தான். நிஜமாவே ஒரு ரீயூனியன். என்னைக்கு நாங்கள் திருப்பி மீட் பண்ணாலும் இட் ரியலி ஃபீல்ஸ் லைக் அ ஃப்ரெண்ட்ஸ் கேங் எங்கேயோ ஹேங் அவுட் பண்ணுறதுக்கு வெளில போன மாதிரி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஒரு வெரி வெரி மெமரபிள் மெமரி இன் மை ஹார்ட். கண்டிப்பாக ஃபார் எவர் எட்ஸ் இன் மை ஹார்ட்னு சொல்லுவேன். தேங்க்யூ டிராவிட், தேங்க்யூ ரக்ஷன், தேங்க்யூ சுதாகர், தேங்க்யூ பிரீத்தி, தேங்க்யூ அதர்வா, தேங்க்யூ காயது, தேங்க்யூ நட்டி சார், தேங்க்யூ மாதம்பட்டி சார். எல்லாருக்குமே தேங்க்யூ. Thank you so much. Bye. And Vikram, thank you so much. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ஒரு ப்ரெஸ் ஸ்டேஜ் ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஃபஸ்ட் டைம் ஒரு போடியமில் நின்று ப்ரெஸ் கிட்ட அட்ரஸ் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. அதுக்கு முக்கியமாக நான் இந்த இதய முரளி படத்துக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆகாஷ் ப்ரோ. ரொம்ப ஆரம்பத்திலேருந்து சொல்கிறேன், சின்ன ட்ராவல் தான். ஃபஸ்ட்டு இந்த கதையில் நடிக்க வர்றப்போ எனக்கு இந்த கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன படம் டியூட், அதுக்கும் ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சிது. அந்த டியூட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம இதய முரளி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஒரு நல்ல படங்களில் நம்ம முகம் வருது. நம்ம வந்து ரொம்ப நாள் படம் பண்ணாமல் யூடியூப்லேயே பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு ஏக்கம் இருக்கும்ல, சினிமாக்கான ஒரு ஏக்கம். அந்த ஏக்கத்தை வந்து இதய முரளி, டியூட் போன்ற படங்கள் வந்து தீர்த்துச்சுனே சொல்லலாம். என் வாழ்க்கையே மாறிடுச்சு. அதாவது இதய முரளிக்கு முன் பின் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். முன்னாடி ஒரு யூடியூபர், இப்போ ஒரு சினிமாக்காரன்ற ஒரு வார்த்தை. அது ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. இந்த டீமில் வந்து இது எப்படி வைக்கிறதுன்னு தெரில, ஒரு நிமிஷம். இந்த டீமில் வந்து எப்படி சொல்கிறது, நாங்கள் எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டரு. ஆனால் வந்து லிட்ரலாகவே இந்த படத்தில் யாருமே நடித்தாங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் வாழ்ந்தோன்னு எனக்கு தோணுது. முக்கியமாக அதர்வா ப்ரோ ஃப்ரம் த டே ஒன் எங்களுக்கு அந்த கம்ஃபர்ட்டை கொடுத்ததுக்கு. கைடு, பிரீத்தி, எப்போ ஏஞ்சலின், ரக்ஷன், சுதாகரண்ணை பற்றி அப்புறம் வரேன். இல்லை,
எப்போ நாங்கள்லாம் ஒன்றா இருந்தாலுமே வந்து ஒரு கேங்காக தான் நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். நட்டி சார்லாம் உள்ளே வந்தாருன்னா எங்களை கலாய்க்க ஆரம்பிச்சாரு. எங்களுக்கு வந்து மனோஜ் சார் தான் உண்மையிலே ஹெட் மாஸ்டர். வருவார், ஏய் என்னடா பண்ணி ஹெட் மாஸ்டர் வராரா, எல்லாரும் ஒழுங்கடா, எல்லாம் போய் எதாவது சுற்றுங்கடா, இதை எடுத்து ஆட்டுங்கடா, இங்கே வாங்கடா, செட்டில் எல்லாம் ஒழுங்காக வேலை பாருங்கடா, வந்தால் திட்டு வர்றா அப்படின்ற ஒரு ஃபீலில் தான் இருப்போம். அட் த சேம் டைம் அவர்கிட்ட இருந்து நிறையா கற்றுக்கிட்டோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எங்களை ஒரு குழந்தைக்காகவே பார்த்துக்கிட்டதுக்கு. அண்ட் சாய் ப்ரோ அவரை இங்கே மிஸ் பண்ணுறோம். அண்ட் தமன் அண்ணா வந்து அண்ணன் சொன்ன டென்ஷன் ஆயிடுவார். தமன் ப்ரோ வந்து பயங்கரமாக இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய எலிவேஷன்னே சொல்லலாம். அவர் கூட ஒர்க் பண்ணது, இந்த டைலாக்ஸ் கூட அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறப்பெல்லாம் வந்து பார்ப்பேன், ஒரு மனுஷன் எப்படி இவ்வளவு சில்லாக இருக்க முடியும். அங்கே தலை போகிற காரியத்தில் எல்லாம் அங்கே டம்மு டும்முன்னு பின்னாடி வெடிச்சுக்கிட்டு இருக்கும். பாம்பெலாம் போட்டு அத்தனை மணிக்கு முடிக்கணும், இத்தனை மணிக்கணும், என்னடா ஒன்றுமா அப்புறம் பண்ணலாம்டா அப்படின்னாரு. ரொம்ப ஒரு மாதிரி அண்ணன் எனக்கு பயமாக இருக்குண்ணா, கூட்டுற சொல்லி என்ன தானே அனுப்பிவிட்ருக்காங்க, வாங்கனே போவோம், பண்ணிக்கலாம்டா, வீசிதான்டா, எங்கே ஆகாஷ் நான் சொல்லுண்டாடா, ஏன் பண்ணலாம்டா அப்படின்னாரு. ஒரு மனுஷன் எப்படி இவ்வளவு சில்லாக இருக்க முடியும் பார்த்தா அந்த சில்னஸ் அப்படியே ஸ்க்ரீனில் அவரோட நிஜ கேரக்டராகவே இந்த படத்தில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ரொம்ப ஸ்போர்ட்டிவான ஒரு பர்சன். தேங்க்யூ தமன் அண்ணா, இந்த படத்தில் ரொம்ப செமையாக பண்ணியிருந்தீங்க. மாதம்பட்டி சார், தேங்க்யூ சார். இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் தான், பட் பயங்கர இம்பேக்ட்ஃபுல்லான ரோலு. ஃபகத் சாரை பற்றி மென்ஷன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு கேமியோனா எப்படி இருக்கணுன்றத வந்து அப்படி செஞ்சு காமிச்சிட்டு போயிட்டாரு. ஆகாஷ் ப்ரோவோட ஒர்க் பண்ண ரைட்டிங் ஸ்பேஸை பற்றி சொல்கிறப்போ ஆகாஷ் ப்ரோவுக்கு வந்து லிட்ரலாக வந்து எனக்கு சில இடங்களில் ஸ்பேஸ் கொடுத்தாருன்னே சொல்லலாம். டிராவிட் நீங்கள் பண்ணுவீங்க, நீங்கள் நல்லா பண்ணுவீங்க, நீங்கள் இதை பண்ணுங்கள். ஒரு லிட்டரலாக எப்படி சொல்கிறது, ஒரு ஃபோன் வருதுன்னா நான் வந்து பயந்துகிட்டே எடுப்பேன். என்ன பயம் எடுத்துனா, சரி இந்த வாட்டி அவர் கேட்குறத வந்து நம்மளால் கரெக்டாக கொடுத்துட முடியுமா, ஏதாவது ஒன்று அவருக்கு திருப்திப்படுத்துகிற மாதிரி சொல்லிட முடியுமான்னு. ஏன்னா ரமணகிரி சார் இருக்கார் இந்த படத்தில், அவர் தான் மெயின் டைலாக் ரைட்டர். ஸோ அவர் வந்து வேறு லெவலில் ஒன்று பண்ணியிருப்பார். ஸோ என்னோட பார்ட்டாக இந்த படத்தில் என்னெல்லாம் வந்து சிறப்பாக பண்ண முடியுமோ அந்த ஃபோன் கால் வரப்போ பிரவீன் ப்ரோ தான் கால் பண்ணி கோஆர்டினேட் பண்ணுவார். அவர் வந்து அசோசியேட் டைரக்டர் இந்த படத்தில், அண்ட் கோ டைரக்டர் செந்தில் அண்ணன். இவங்க எல்லாருக்கிட்ட இருந்துமே நிறையா கற்றுக்கிட்டேன். தேங்க்ஸ் ப்ரோ, என்னை ஒரு ஏடியா இந்த படத்தில் ஏற்றுக்கிட்டதுக்கு, இந்த படத்தில் ஒரு நடிகனாக இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு, டைலாக்ஸில் ஒரு பார்ட்டாக கொடுத்ததுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி ஒன். அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க, சொல்லிக்கிறேண்ணே, கொஞ்சம் ஞாபகம் மருதி கம்மிண்ணே. கிருஷ்ணா பிரதர் ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து சார்ண்ணே, கிருஷ்ணா பிரதர் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம விக்ரம் ப்ரோ, ஜூஜு ப்ரோ, ஒரிஜினல் ஓஜி ஜூஜு, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ விக்ரம் ப்ரோ. அண்ட் விக்கி ப்ரோ எங்கே இருக்காருன்னு தெரில, நீங்கள் இங்கே தான் நின்றுட்டுருப்பாரு. தேங்க்யூ விக்கி ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார். ஏன்னா நான் படத்தில் வந்து மீட் பண்ண ஆள் வந்து விக்கி ப்ரோ தான். இந்த படத்துக்காக அவ்வளோ பேர் அவ்வளோ மெனக்கடல் எடுத்திருக்காங்க, இரவு பகல் தூங்காமல் இருந்திருக்காங்க. முக்கியமாக டைரக்ஷன் டீம், ஏடி டீம், கிறிஷ், நஜத் வந்து ப்ரெக்னன்சிலையும் கூட அந்த பொண்ணு வந்து வேலை பார்த்துட்டு இருந்துச்சு. 9 மந்த் ப்ரெக்னன்சியில் அந்த பொண்ணு வந்து அந்த காஸ்டியூம் ஃபாலோ அப்பாக இருக்கட்டும், அவ்வளோ இருக்கும் ஒரு பொண்ணுக்கு ப்ரெக்னன்சி டைமில். நான் நிஜமாக அந்த பொண்ணை நான் பாராட்டியே ஆகணும். யூஎஸில் வரைக்கும் வந்து அந்த பொண்ணு வந்து ஷூட் பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்துட்டு போகணுன்ற ஒரு நம்பிக்கையோட வேலை பார்த்துச்சு. அண்டு மனோஜ் சார் சொல்லிட்டேன், சாய் ப்ரோ சொல்லிட்டேன், எல்லாரையும் சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன், என்னோட ஒய்ஃபுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். கல்யாணம் ஆயிடுச்சு, யாரும் கேட்காதீங்க திருப்பி வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. தேங்க்யூ ஸோ மச். சுதாகரண்ணே லாஸ்ட்டாக வரேன்னு சொன்னல தான். நான் என் வாழ்க்கையவே வந்து பரிதாபங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக கடமைப்பட்டிருக்கேன். சுதாகரன், கோபியண்ணனுக்கு கடமைப்பட்டிருக்கேன். இன்றைக்கி நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கு வந்து எந்த அளவுக்கு எங்கள் அப்பா அம்மா காரணமோ அந்த அளவுக்கு கோபி சுதாகரண்ண காரணம். ஒரு இன்னும் எந்த கட்டத்துக்கு போனாலும் அவங்க இதே மாதிரியான ஒரு அப்பா அம்மா ஸ்தானத்தில் தான் இருப்பாங்க. இந்த படத்தில் சுதாகரனை கூட வேலை பார்க்குறதுக்கும், சுதாகரனுக்காக ஒரு வேலை பார்க்குறதுக்கும் வாய்ப்பளித்த ஆகாஷ் ப்ரோக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூண்ணே, தேங்க்யூ, தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ பிரசன்ட் மீடியா, தேங்க்யூ. சூப்பர் சூப்பர் சூப்பர். எனக்கு எப்பவுமே இந்த ஹோஸ்ட்டாக வந்து நல்லா பேசணும், இந்த மாதிரி ஏதாவது கெஸ்ட்டாக வரும்போது கொஞ்சம் ஸ்லிப் ஆகும், தடுமாறும். ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப
க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நடிக்கிறோம், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து டைரக்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு படம் நடந்தால் எப்படி இருக்கும், அப்படிதான் இந்த படம். ஆனால் ரிவர்ஸ் என்னென்னா, இந்த படத்தில் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் ரொம்ப அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். எனக்கு வந்து ஆக்சுவலி ஐ வேல்யூ பீப்புள் மோர் தென் எனி திங். ஸோ இந்த படம் மூலமாக எனக்கு கிடைச்ச மக்கள் வெரி ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆகாஷ். நான் இந்த படம் வந்து ஷூட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி உள்ளே வந்தேன். நைட்டு ஃபோன் அடித்து சொன்னார், சார் இந்த மாதிரி சார் உங்ககிட்ட பேசணுன்றாங்க அப்படின்னோடனே, ஆகாஷ் சாரா அப்படின்னோடனே அவரை பற்றி தெரியும், சரி அவரே பேசணுன்னே பேசி அடுத்த நாள் காலையிலேயே இந்த ஷூட்டில் ஜாயின் பண்ணேன். நான் வரும்போது அவ்வளோ ஒரு பதட்டத்தில் தான் வந்தேன். ஐயோ டீம் எப்படி இருக்கும், எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் ஒர்க் பண்ண தெரியும், எனக்கு ரொம்ப ப்ரொஃபஷனலாக எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது. ஸோ அப்படின்னு வந்தேன். பட் என்டையர் டீம் அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் அதர்வா ப்ரோவோட ஒர்க் பண்ண சான்ஸ் கிடச்சதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் ப்ரீத்தி, காய்டு அவங்க கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் அது இல்லாமல் வந்து ஒரு பெரிய க்ரூ. ஆக்சுவலி 10 நிமிஷத்துக்கு ஒரு ஆர்டிஸ்ட் படத்தில் வந்துகிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ ஷூட்டிங்கும் அப்படி தான் இருக்கும். ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இப்போ புதுசாக 2 ஆர்டிஸ்ட் வருவாங்க. நியாரிகா வருவாங்க, அப்புறம் ஜொனிட்டா மேம் வருவாங்க, அப்புறம் வந்து எங்களோட ஃபேவரட் ஏஞ்சல் வேறு ஃபஸ்ட் டே ஷூட்லேருந்து. ஸோ ஆஸ் அ க்ரூவாக வந்து எனக்கு ஒர்க் பண்ண எல்லாரு கூடயும் ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி. அண்ட் அப்புறம் மனோஜ் சார், அவரோட ஃப்ரேமில் ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ வரன்றதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். வெரி தேங்க்ஸ் சார். அண்ட் அது இல்லாமல் வந்து டைரக்ஷன் டீமில் வந்து செந்தில் சார், பிரவீன் சார், அதுக்கப்புறம் கிரிஷ், அப்புறம் வந்து மேடி, அப்புறம் வந்து யாரோ ஒருத்தங்க சொன்னாங்களே குழந்தை இங்கே தான் பிறந்துச்சு, என்ன சொன்னேன், நஜத்துக்கு. ஆக்சுவலி அந்த நஜத் அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அந்த பாப்பா இங்கே வந்து தான் கல்யாணம் பண்ணி எங்கள் ஷூட்லேயே ப்ரெக்னென்ட் ஆகி எங்கள் ஷூட்டு முடியறதுக்குள்ள குழந்தையே பெற்றுட்டாங்க அவங்க. ஸோ ஒவ்வொரு ஏடி கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவங்க வாழ்க்கையோட இந்த படம் ட்ராவல் ஆகிற அளவுக்கு எங்கள் ஜேர்னி இருந்துச்சு. இட் வாஸ் ஸோ லவ்லி. அப்புறம் கிருஷ்ணா சார், அண்ட் அதுக்கப்புறம் யார் பெரியா விட்டுருப்போன்னு தெரில, பீட்ரைன் மாஸ்டர் இருந்தாங்க. இந்த படத்தில் வந்து எல்லா பார்ட்லையும் நான் இருந்தேன். ஸோ அது வந்து எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் ஆஸ் ஆகாஷ் டைரக்டராக வந்து அவர் ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணார் இந்த செட்டை. நான் அவர்கிட்டே சொல்லுவேன், ஜிகர் தண்டா படம் மாதிரி தான் எங்களை வச்சு எடுத்தாரு. ஓகே இங்கே வச்சுட்டேன், நாங்கள் ஒன்று பண்ணுவோம், பேப்பரில் இருக்க தாண்டி ஒன்று பண்ணுவோம், சரி பண்ணுங்க அப்படின்றாரு. பட் எடிட்டில் பார்த்தா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எல்லாமே செட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தமன் சார் மியூசிக், அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும், ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு விஷயம். இந்த படத்துலையும் அதே மாதிரி ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. அண்ட் ஸ்க்ரீனில் நான் கொஞ்சம் கம்மியாக பேசியிருந்தேன் அப்படின்னா, இல்லை செட்டில் கொஞ்சம் அதிகமாக பேசியிருந்தேன் அப்படின்னா அதுக்கு தமன் சார் தான் காரணமாக இருக்கும். ஸோ மிச்சபடி இட் வாஸ் லவ்லி ஃபிலிம். அண்ட் அது தாண்டி இது வரைக்கும் எப்பயுமே நான் மறக்கிற விஷயம், ஏன்னா நான் உங்கள் கூட இருக்கின்றதுனால ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு மிக மிக பெரிய நன்றி. என்னோட என்டையர் ஜேர்னியில் வந்து நான் எங்கேயோ சின்னதாக வந்தால் கூட இந்த டோரா ஃபோட்டோ போட்டு மீம் கிரியேட்டர், நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு அதை ஒரு அட்டென்ஷன் கொடுப்பீங்க. ஸோ இந்த படத்துலையும் அதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ என்டையர் டீம். அண்ட் இதே முரளி, ஐ லவ் யூ ஆல். அனைவருக்கும் வணக்கம். கேட்குதா சவுண்ட்? ஆஃபாக கேட்குதா? கேட்குது. கொஞ்சம் படபடப்பாக இருக்குது. நான் பாவங்கள் படம்னா டப்புன்னு பண்ணிடுவேன். இந்த மாதிரி மேடையில் பேசும்போது கொஞ்சம் இதாக இருக்குது, கரெக்டாக பேசணும். டக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டோன்னா அதை வச்சு வேறு மாதிரி ஆயிருமோ அப்படின்ற ஒரு மீம் கிரியேட் ஆயிருமோ. நம்ம நிறைய பேரை செஞ்சுருக்கோமா, அதனால் என்ன பேசினாலும் பயமாகவே இருக்குது. இந்த ரிலாக்ஸ் சொல்லும்போது இது இப்படி செய்வாங்களோ அப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி ஒரு தாட் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. இந்த படம் சூப்பரான ஒரு படத்தில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஆகாஷ் ப்ரோக்கு ரொம்ப நன்றி. இது வந்து காமெடியாக பண்ணலாமா இல்லை வேறு ஏதாவது ஒன்று பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்த டைமில் கரெக்டான ஒரு வாய்ப்பு வந்தது. அதை கரெக்டாக யூஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. அதவா ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ. கூட வந்து நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டு, டக்குன்னு பேச மாட்டேன். ஆனால் வந்து அந்த செட்டில் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இது பண்ண ஈஸியாக ஃப்ரெண்ட் ஆகி வா போகலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கேங்காக சுற்றுன மாதிரி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ கயாடு, தேங்க்யூ ப்ரீத்தி. ஒரிஜினல் ஜூஜு ப்ரோக்கு நன்றி. அவரை சொல்ல சொன்னார் வெளியே வந்து, ப்ரோ என் பேரெல்லாம் சொல்லாதீங்க ப்ரோ அப்படின்னாரு. சரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் சாய் ப்ரோ, அப்புறம் மனோஜ் சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். நான் ரொம்ப ஒரு காமெடி வந்து அதை எழுதும் போது இருக்கிறது, அப்புறம் அதை கரெக்டாக அதை ஷூட் பண்ணி பிரதீப் ப்ரோ வந்து எடிட் பண்ணி அதை கரெக்டாக வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு படம் வந்து நடிச்சுட்டு வந்துடுவோம், நடிச்சிருக்கோன்னு சொல்லவே பயமாக இருக்கும். ஆனால் நல்லா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஓகே நான் சீன் நல்லா பண்ணியிருக்கேன்டான்னு இருக்க மாதிரி இருப்போம். படம் லென்த்தாக இருக்குது அப்படின்னா கட்டு காமெடி தான் வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்காமல் கொஞ்சம் நீட்டாக வச்சு சூப்பரான ஒரு இது கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. அப்புறம் அன்பு தம்பி டிராவிட் வந்து ரொம்ப எமோஷ்னலாக சொல்லிட்டு போனான். எங்களுக்கு தான் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது, எனக்கும் கோபிக்குமே. ஏன்னா இப்போது சென்னை வரும்போது வந்தான் வந்து
இவனை கூப்பிடுறோமே அவன் கரெக்டாக வந்துடுவானா எப்படி வந்துடுவாங்கிற ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஜெயிக்கணுங்கிறது வந்து ரொம்ப நாளாக நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருந்தோம். அது இந்த வருஷத்தில் ஒன்றா டியூடு இந்த படத்தில் இது பண்ணது. என்னோட காமெடி ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா அது வந்து டிராவிட் தான் வந்து அதை அங்கே வந்து சொல்லி எழுதி கொடுத்தான். அவனோட கொலாபரேட் பண்ணி தான் அந்த காமெடி எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணோம். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் தான் டிராவிட். தேங்க்யூ. அப்புறம் வந்து வேற என்ன, ரொம்ப எமோஷன் ஆகிட்டேன். அதான் ரொம்ப நல்ல வாய்ப்பு கொடுத்தீங்க. இதே மாதிரி தொடர்ந்து நானா யோசிச்சிட்டே இருந்தேன் ப்ரோ, நான் கேரக்டர் ரோல் பண்ணுங்க அந்த மாதிரி சீரியஸாக சில படம்லாம் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் பண்ணும்போது இது காமெடியாக பண்ணும்போது தான் எனக்கு வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்குது. எனக்கே இப்போ தான் இப்போ சீரியஸான படம் பண்ண போகிறோம் இன்றைக்கி எது நீங்கள் அழுகிற சீன் அப்படின்னா எனக்கு வந்து நைட்டு தூக்கமே வராது. ஐயோ நாளைக்கு இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நம்ம அது ஒரு மாதிரி சீரியஸான சீன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காமெடியாக பண்ணும்போது ஜாலியாக ஓகே இந்த சீன்னால் இல்லை புதுசாக இப்போ தான் அவங்க எழுதுகிறோம், ஓகே எழுதுங்க நான் வந்துட்டேங்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாக பண்ணியிருந்தேன். ரொம்ப நன்றி. நிறைய பேருக்கு நான் வந்து நன்றி சொல்லாமல் மிஸ் பண்ணேன். ரக்ஷன், ஏஞ்சலின், மாதமுட்டி, நட்டி சார் எல்லாருக்கும் சாரி சார். நான் வந்து நான் கொஞ்சம் புதுசு இப்போ தான் போக நான் கற்றுப்பேன் எல்லாத்தையும். இப்போ தான் வரேன் நான். யார் ஆமாம் அவன் நீங்கள் டிராவிட் பேரை சொல்லலன்னு டிராவிட் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் கட்டுரையில் எழுதி வச்சிருந்தான், அவன் மிஸ் பண்ணிட்டான். சுந்தரி இழப்பதோ வழக்கு, சூரியன் இருப்பதோ கிழக்கு, இதெல்லாம் ஏன்டா எழுதிட்டு இருக்கங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து நீட்டா பேசிட்டு போயிட்டீங்க. ஏதாவது ரமணகிரி சார், சின்னிஜேன் சார், சாரி சார் வந்து சின்னிசாரி சார் கூட எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. அவங்க வந்து சொன்னார் நீங்கள் வந்து காமெடியில் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் இப்போ சினிமாவுக்கு போனால் உங்களை அப்படியே தூக்கிடுவாங்க அப்படின்னாரு. அப்போ சொல்லும்போது எனக்கு இப்போ புரியுது சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் எனக்கு. ரொம்ப ரமணியனை நான் வந்து அவங்ககிட்ட டிஸ்கஷன் உட்காரும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். நிறைய விஷயம் பேசிகிட்டே இருப்போம். ஒரு நாள் தான் நான் டிஸ்கஷனே வந்தேன். அதுக்கப்புறம் வந்து டிஸ்கஷனே இப்படி தான் இருக்குமாங்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாக இருந்தது. இந்த படத்தில் வந்து வேலை செஞ்சோன்னு இல்லை, ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போன மாதிரி இருக்குது. இந்த படம் முடிஞ்சேன்னு வருத்தமாக இருக்குது எனக்கு. சீக்கிரமே அடுத்த படத்தை நீங்கள் ஆரம்பிக்கணும், அதை வந்து நானும் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி வாய்ப்பு அளித்தமைக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப ரோலாது சாரி. Thank you so much. Ellarkum vanakkam. Thank you press and media for coming here. I'm a little nervous because everybody spoke so well. So I just feel the pressure, but I'm just going to keep it very short and simple. I'll try it. I have written something. Konjam Tamil pesa pora. So if I'm a little bad, please don't mind. Idhan Murli என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சைன் பண்ண தமிழ் படம். அதெல்லாம் தான் இந்த படம் எனக்கு எப்பவும் ரொம்ப ஸ்பெஷல். தேங்க்யூ ஆகாஷ் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்துருக்க லவ் அப்ரிஷியேட். Oh my God, I'm very nervous. Honestly, it's very overwhelming and heart-warming. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். Thank you so much for all this love. அமுதா கேரக்டர் என் மனுஷுக்கு ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் அவளோட இன்னோசன்ஸ், ஸ்ட்ரென்த், எமோஷன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சி இந்த கேரக்டர் ட்ரஸ்ட் பண்ணி கிட்ட கொடுத்து டைரக்டரும் என்டையர் டீமும் தேங்க்யூ ஸோ மச். I think I'm just going to speak in English. I really tried hard. As I said, like this was my first Tamil film even before Dragon, and Akash and we sat and spoke about it. He wanted me to play Sam also, and I think Preeti had also did the look test for Amuda, so we were very confused about like how to go forward, but I think eventually it landed up right. And thank you so much for giving me Amuda. I think when I played Amuda, everybody saw the performer in me, and I really gave my 100%, and thank you so much for the appreciation. And Manoj sir, you have made look us so beautiful on screen, and I think it's we all should celebrate that. I think everything in our film has come out so right, the music, the visuals. So thank you so much for putting that effort, and it's my pleasure to work with you, sir, and you have made us look so pretty the whole film. And also Sai, he's not here,
he's regretting it. He really wanted to be here. But thank you so much, Sai, for a beautiful visual and making both of us, everyone look so pretty. Taman sir, I think music has taken it one top notch level for our film. And I'm obsessed with the whole album. It's giving a lot of 2000s. It's taking us back to the 2000s era. So thank you so much, Taman sir. And thank you so much for the piano that you gifted me. It's really helping me. And who's left? I'm so sorry. The whole cast and crew. Guys, I really love you. Thank you so much. I forgot, I'm a little nervous. Dravid, Angelin, Rakshin, Nati sir. One second, let me read the names. One second. Monisha, Yashashri. Yeah. So thank you so much, guys. I had an amazing time with you, and I just hope, Akash, you have to do one more film where we come back again. I really enjoyed the vibe. Coming back to Preeti, thank you so much for being a part of the film. You know I love you, and you are that one friend in the industry, I think, who I can lean on to, and you know what we are. So I really love you, and you look amazing, pretty. You look the pretty in the film, so don't say that you don't look pretty. You look the best. Idhaya, it was an amazing time working with you. Though we didn't have like a longer screen space in the film, but whatever we tried to create, I think it did resonate to people and they did connect to it. And I think it's the passion that we have towards our craft is what reflected on screen. And I had an amazing time working with you. I hope that we get the chance to work again and have something to say to you. One second. Idhaya, adutha vaati late av vadaringal. Correct? Don't be late, Idhaya. And I think I covered everybody. Thank you so much for giving the love for our film. I think what we did with this film was try to be honest and with our emotion, with our craft, and I think that did resonate, and that's why everybody is loving the film. Please keep supporting us, and please do watch the film. As someone, Monisha, said it, that you can go and watch it again. I don't think so. You will have that same feeling the first time when you watched it. And just a little small appreciation to my team, Sarvesh, Vijay, and Deepika. Thank you so much for being such a support. And it's a long way to go. And also the technicians on the film, the ADs, Krish, Najat, because she helped me really throughout the dialogues, Praveen Anna, and Senthil Anna. Thank you so much. And congratulations to all the technicians, lightmen, and everybody. It's a success. Let's celebrate it. And thank you, press and media. எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ நேரம் அங்கே உட்காந்துருந்த போது தெரியல, பட் இங்கே வந்துட்டு இந்த 2.5 வருஷம் ஆச்சு நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் ஜாயின் பண்ணி ஷூட் பண்ண ஆரம்பிச்சு. நான் இந்த ப்ராஜெக்ட் ஜாயின் பண்ணி 2.5 வருஷம் ஆச்சு. திடீர்னு இது எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லி எல்லாருக்கும் பாய் சொல்கிறது நினச்சா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாருக்கும் ஒன்று நான் தேங்க்யூ சொல்லிடுறேன், கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்லி மை பிக்கஸ்ட் தேங்க்யூ வுட் பி ஆகாஷ் சார். என்னை ட்ரஸ்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்குள்ளே கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. எனக்கு கேட்ட உடனே கதை ரொம்ப பிடிச்சிது. அவர் எனக்கு சாம் பண்ணுறதுக்கும் சாய்ஸ் கொடுத்தாரு, அமுதா பண்ணுறதுக்கும் சாய்ஸ் கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமான சாய்ஸாக இருந்துச்சு. ஏன்னா ரெண்டு கேரக்டருமே அவர் அவ்வளோ அழகாக எழுதியிருந்தார். ஆனால் அன்றைக்கே நான் சொன்னேன், இவ்வளோ அழகாக இந்த படம் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. லைக் ஒரு ஆக்ட்ரஸ்க்கு நம்ம ப்ராசஸில் இருக்கோமே தவிர படம் முடிச்சு வெளியில் எப்படி வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதை நான் ஒரு ஆடியன்ஸாக தான் நான் பார்த்தேன். அண்ட் இவ்வளோ ஒரு ஸ்வீட்டான, இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபில்மில் நம்மளும் இருந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் நம்ம டீம் எல்லாரும் நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப ஐம் ஸோ ஹாப்பி தட் எவ்ரிபடி ஆல் ஆஃப் அஸ் காட் டு பி பார்ட் ஆஃப் சச் அ லவ்லி ஃபில்ம். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டே சொன்னாங்க, நீங்கள் ப்ரொடியூசராக இருந்தாலுமே டிரெக்ஷனில் தான் உங்களுக்கு பேஷன் இருக்குது அப்படின்னு. அது அந்த கதையிலேயே தெரியுது. நீங்கள் அதுக்குள்ளே வச்சுருந்த அந்த சின்ன டீட்டெயில்ஸ், அவ்வளோ ஒரு அந்த பேஷன் இல்லைன்னா அதெல்லாம் இருக்காது. So congratulations on your debut movie. This is such a wonderful
directorial. So looking forward to more, sir. Thank you for this opportunity. Secondly, Manoj sir, of course நீங்கள் பயங்கர பெரிய பெரிய படங்கள் பண்ணியிருக்கீங்க எனக்கு தெரியும். ஆனாலுமே சாய் மனோஜ் சார் ரெண்டு பேருமே நான் வந்து எனக்கு ஷூட்டில் ஒரு நாள் வந்து அவர் உட்காந்துருந்த போது அவர் பக்கத்தில் சேர் எடுத்து போட்டு நான் பேசணும் அப்படின்னு போய் பேசினேன். அதாவது எப்படி சார் நீங்கள் என்ன ஃப்ரேம் வச்சாலும் அவ்வளோ ஒரு பிக்சர் போஸ்ட் கார்டு மாதிரி அழகாக, அதுவும் எல்லாரையும் அவ்வளோ அழகாக காமிக்கிறீங்க, அவ்வளோ அழகாக லைட் பண்ணுறீங்க. அது வந்து அவ்வளோ ரியலிஸ்டிக்காகவும் இருக்குது, அட் த சேம் டைம் அது ஒரு பொயட்டிக்காகவும் இருக்குது. அண்ட் படம் பார்க்கும்போது நிறையா விஷுவலாகவே ரொம்ப ஸ்டோரி டெல்லிங்லாம் நிறைய இடத்துல அழகாக சொல்லியிருந்தீங்க. I'm so in awe, I'm so inspired. Thank you. I'm so happy to have worked with you. எங்கள் எல்லாரையும் இவ்வளோ அழகாக காமிச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ. Okay, I'll come to the cast and crew. To all the friends gang, thank you so much. உங்களால தான் வந்து இந்த ஷூட் ஒர்க் பண்ணுற மாதிரியே இல்லை. ஏஞ்சலின், யூ ஆர் சச் அ ஸ்வீட் கேர்ள், யூ ஆர் ஸோ டேலண்டட், யூ ஆர் ஸோ, அதான் நான் இப்போ கூட சொல்லிட்டு இருந்தேன், யூ ஆர் ஆல்சோ வெரி யங். ஸோ அந்த ஏஜுக்கு யூ ஸ்பீக் ஸோ மெச்சூர்லி. ஐ எம் ஸோ ஹாப்பி to have met you. I hope you go places. Dravid, நான் சொல்லணும்னு இல்லை, இந்த படத்தில் ஏடியாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ரைட் பண்ணியிருக்கீங்க, டயலாக்ஸ்லாம் அவ்வளோ அழகாக எழுதியிருக்கீங்க. எனக்கு தெரியும் நீங்கள் எனக்கு ஷூட் அப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணும் போதே எனக்கு தெரியும் யூ வில் கோ பிளேசஸ்னு. ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மோர் அண்ட் மோர் ஒர்க் ஃப்ரம் யூ. ரக்ஷன், நீங்கள் எல்லாருமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக, எனக்கு ஃபஸ்ட்டு அது தெரியல, நான் போக போக ரொம்ப அவ்வளோ வார்மத்தோடு என்னை ட்ரீட் பண்ணி என்னை உங்களுக்குள்ளே சேர்த்துக்கிட்டு அவ்வளோ ஸ்வீட்டாக ட்ரீட் பண்ணியிருக்கீங்க. சுதாகர், யூ ஆர் ஸோ டேலண்டட். உங்கள் வீடியோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். படம் பார்க்கும்போது எல்லார் மாதிரியும் நானும் உங்களுக்கு தான் ரூட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பா, இவரோட போர்ஷன்ஸ் வந்து எவ்வளோ ஹைலைட்டடாக தெரியுது படத்தில் அப்படின்னு. ஐ ஹோப் யூ ரீச் பிக் பிளேசஸ். யூ ஹேவ் அ பிரைட் ஃபியூச்சர். வேறு நாட்டி சார், அஃப்கோர்ஸ் யூ ஹவ் டன் சச் அன் அமேசிங் ஜாப். ஐ கான்ட் இமேஜின் வேறு யாருமே இந்த ரோலை இவ்வளோ நல்லா இருந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸில் இவ்வளோ ஒரு இன்டென்சிட்டியோட பண்ணியிருப்பாங்க என்னால் எதிர்பார்க்க முடியல. ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். Kaidu, you are so sweet. You're such a lovely performer. I'm so glad you got to play Amuda. You have done a beautiful job. And like I said, thank you for always being so warm to me. That's what, everybody might pit us against each other, but they should know that actually we're rooting for each other. And you want the best for me, I know, I'm aware. And I want the best for you. I hope you reach places. I'm looking forward to everything you're about to do. The main man, Atharva, I truly feel that you are, like of all the actors I've met, you are such a gentleman. You have been such a gentleman to all of us in the crew. உங்களோட செட்டில் இருக்கும் போதெல்லாம் எங்கள் யாருக்குமே வந்து நீங்கள் எவ்வளோ சீனியர், நீங்கள் எவ்வளோ சமசமையான படம்லாம் பண்ணி இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணி யூ ரீச் திஸ் ஸ்டேஜ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரியே நடந்துக்க மாட்டீங்க. லைக் யூர் ஸோ ஹம்பிள் அண்ட் லைக் ஐ செட் யூர் சச் அ ஜென்டில்மேன். யூ ட்ரீட் எவ்ரிபடி வித் ரெஸ்பெக்ட் அண்ட் ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். ஐம் ஸோ கிளாட் that, and especially towards the end, I know we became really, really good friends. I'm really happy. Idu romba naal irukku na nambren. So thank you for everything we've had together. Oh my God, the music. I mean, நான் சொல்லணும்னு இல்லை, எனக்கு நம்ம படம் ஆல்பம் தான் வந்து ரிப்பீட்டில் ஓடிட்டே இருக்குது. அண்ட் எல்லா பாட்டுமே எனக்கு எப்பவுமே நான் இருக்க படத்தில் இருக்க பாட்டெல்லாம் ரொம்ப அழகாக வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவேன். இந்த படத்தில் நான் இருக்க பாட்டு மட்டும் இல்லை, எல்லா பாட்டுமே அவ்வளோ அழகாக வந்திருக்கு. எனக்கு அது ரிப்பீட்டில் நான் கேட்டுகிட்டே இருக்கேன். எனக்கு இட் ஜஸ்ட் டேக்ஸ் மீ பேக் டு நாங்கள் ஷூட் பண்ண பீரியடுக்கு. இட் ஜஸ்ட் டேக்ஸ் மீ பேக். ஐ எம் ஸோ இன் ஆ ஆஃப் தமன் சார். You have done such a beautiful job. Thank you for giving soul to our film. What a wonderful, wonderful album. Thank you. And thank you to my team, my agency, Sarvesh, Viji and Deepika. I know in the project la nama சேர்ந்து sign பண்ணி we started collaborating, and I hope this collaboration goes on forever, and I'm really happy. Thank you so much. This film has turned out to be so beautiful, so this is also a big win for us. Thank you to the entire team for this. திடீர்னு நான் என்னோட சாங் ஹிட் ஆனதுலேருந்து ஃபஸ்ட்டு சைன் பண்ண படம் இதுதான். ஒரு 2.5 வருஷமாக சேர்ந்தே ட்ராவல் பண்ணிட்டோம். இப்போ இனிமேல் ஒரு 2 நாள் இதே முரளி ஷூட்டு கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினச்சா, எனக்கு திரும்ப எல்லாரையும் பார்க்க மாட்டோம்னு நினச்சா சேடாக தான் இருக்குது. ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் யூ அகேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். உண்மையாக சொல்லணுன்னா
இந்த ஸ்கூல் முடிச்சுட்டு கடைசி நாள் வந்துட்டு இந்த ரீயூனியன் போய் நிற்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே முரளி இந்த ஜேர்னி ஆரம்பித்து ஒரு எனக்கும் ஆகாஷ்க்கு ஐ திங்க் ஒரு 3.5 இயர்ஸாக எனக்கு ஆகாஷை தெரியும். ஃபர்ஸ்ட் என்னை ஒரு டேரக்டர் தான் மீட் பண்ணார். ஸோ அப்போது சொல்லும் போதே இந்த டைட்டில் இந்த படம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அண்ட் ஐ ஹோப் தட் வி ஃபுல்ஃபில்ட் வாட் எவர். அந்த ஹோல் லுக் அண்ட் ஃபீல்லேருந்து எல்லாமே அவர் ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சின்ன சின்ன விஷயம் பேசிட்டு இருந்தேன். பட் ஐ கம் பேக் டு தட் a little later. முதல் நன்றி நான் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ எங்கள் அழைப்பை ஏற்று நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு இந்த படம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்கன்னா அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் நீங்கள் எல்லாருமே தான். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டான் பிக்சர்ஸ் ப்ரொடியூசர் ஆகாஷ்க்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா வெரி ஃபியூ ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ரொம்ப நாள் ஆச்சு ஒரு லவ் ஸ்டோரி நம்ம தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு லைட் ஹார்ட்டட் லவ் ஸ்டோரி ஸோ அதுக்கு முதல் நன்றி ஆகாஷ்க்கு அண்ட் விக்ரம்க்கு அண்ட் தி என்டையர் டீம் ஆஃப் டான் பிக்சர்ஸ் அண்ட் ரெட் ஜெயண்ட் ஃபிலிம்ஸ் ஆல்சோ. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஃபிலிம் ஆகாஷ். அண்ட் ஒவ்வொரு படத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அண்ட் எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் டிஓபிஸ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆகாஷ் கிட்ட கேட்டேன், யார் நமக்கு பண்ணுறாங்க டிஓபி அப்படின்னா. நமக்கு ஆப்ஷனே கிடையாது. ஃபர்ஸ்டே மனோஜ் சார் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அங்கேயே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா மனோஜ் சாரும் நான் சொன்ன மாதிரி போதை கோதை அப்படின்னு ஒரு பாட்டில் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணோன்னு பேசிட்டு இருந்தோம், அமையல. அண்ட் இந்த படத்தில் அமைஞ்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாரையும் லட்டு மாதிரி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க, அது காமிச்சிட்டீங்க சார். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அஃப்கோர்ஸ் சாயும் ஆகாஷ் ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு, கிளாஸ்மேட்ஸாக இருந்தாங்க, ஸ்கூலில் கிளாஸ்மேட்ஸாக இருந்தாங்க. அண்ட் சாய் நிறைய போர்ஷன்ஸ் அவரும் ஷூட் பண்ணார். இந்த படம் ஷூட் நடந்ததே ரொம்ப ஒரு லைட் ஹார்ட்டடாக ரொம்ப ஒரு ஃபன் மூடில் தான் நடந்தது. சில படங்கள் நம்ம போகும்போது எப்படி இருக்கோம்னா, சரி இந்த சீன் பெர்ஃபார்ம் பண்ணோம், இந்த சீன் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இந்த படத்துக்கு போகும்போது ரொம்ப பிளாங்கான ஒரு மைண்டில் தான் போவோம். ஸோ என்ன பண்ண போகிறோங்கிறது யாருக்குமே தெரியாது. அங்கே போய் நிற்போம். அங்கே ஒரு சீன் பேப்பர் ஆர் சம்திங் கையில் கொடுப்பாங்க, இல்லை இங்கே இப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம், அப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தேர் ஹவ் பீன் லாட் ஆஃப் டைம்ஸ் வேர் எல்லா ஆக்டர்ஸ்க்கும் நான் சொல்கிறேன், வேர் வீவ் கான் அவுட் ஆஃப் த மீட்டர். நிறைய எங்களுக்கு தோணுனதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். பட் அதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணிட்டு ஒரு 2 hours 45 minutes ஆக்கி அதோட பெஸ்ட் மூமெண்ட்ஸை கொண்டு ஒரு படமாக ஆக்கின எடிட்டர் பிரதீப்க்கு நான் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஐ ட்ரூலி பிலீவ் தட் திஸ் ஃபிலிம் வாஸ் மேட் ஆன் தி எடிட் டேபிள். அண்ட் ஏன்னா இந்த படம் நாங்கள் எடுத்த ஃபுட்டேஜே, நான் டப் பண்ண ஃபுட்டேஜே 4 hour ஃபுட்டேஜை நான் டப் பண்ணேன். அதெல்லாம் நம்ம படமாக ரிலீஸ் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதுக்கு நான் நன்றி பிரதீப்க்கு சொல்லிக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ரமணகிரி வாசன் சார், டயலாக் ரைட்டர், சூப்பராக எழுதியிருந்தார். ஒவ்வொரு லைனும் ட்ரெய்லரில் பார்க்குற பெஸ்ட் டயலாக்ஸ் எல்லாருமே அவர் தான் எழுதியிருந்தார். ஸோ அதுக்கு நன்றி. அண்ட் திங்க் மியூசிக் சந்தோஷ் சார், எங்களுக்கு டிஎன்ஏல ஐ திங்க் வி காட் க்ளோஸ் சார். அண்ட் ஒரு நல்ல படம் வந்தால் தைரியமாக நீங்கள் எடுத்துகிட்டு போய் திங்க் மியூசிக் சந்தோஷ் சார் கிட்ட சொல்லலாம், அது கரெக்டான இடத்த போய் சேர்த்து விட்டுருவார். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் உங்ககிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி 8 songs சொன்னாங்களா சார்? என்கிட்ட 5 song இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 6வது வந்தது, 7வது வந்தது. படத்தோட லாஸ்ட் மினிட் ஐ திங்க் RR நடந்துட்டு இருந்தது. அப்போ நாங்கள்லாம் அங்கே தான் இருந்தோம், ஹைதராபாத்தில் தான் இருந்தோம். அப்போ இன்னும் 2 song வந்துருச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் கம்போஸ் பண்ண சாங் இந்த இதயா பாட்டு கம்போஸ் பண்ணோம். ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி ஒரு பாட்டு வரும்னு நான் நினச்சி பார்க்கல. நாங்கள் ஃபர்ஸ்டே நியூயார்க்கில் போயிட்டு ஒரு ப்ரோமோ ஷூட் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கு இதயா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணி தந்திருந்தாரு. நான் தமன் சார் கிட்ட எப்பவுமே சொல்லுவேன், இதுதான் உங்களோட பெஸ்ட் சாங்கு, இந்த படத்தை ஃபுல்லாக கன்சாலிடேட் பண்ணுறது இந்த பாட்டு தான் அப்படின்னு. பட் அதே மாதிரி படத்தோட லாஸ்ட் டே ரீ ரெக்கார்டிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு பாட்டு கொடுக்குறாரு, இதயமே அப்படின்னு சொல்லி. அந்த பட்டான் பூச்சிகள் பறக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் வரும். அது இப்போ எனக்கு ஃபேவரட் சாங் ஆயிடுச்சு. ஸோ இதே ஓரமாக தூக்கி வச்சுட்டு இதயமே அந்த ஜோனில் போயிட்டேன். ஸோ ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் இப்போ ஐ ஷுட் தேங்க் தமன் சார். ஏன்னா ஒவ்வொரு டைம்லையும் நான் படம் ஸ்டோரி எல்லாம் கேட்டு இந்த கேரக்டர் யார் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது தமன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எனக்கு யோசிச்சேன், சரி தமன் சார் எப்படி நடிக்க ஒத்துக்கிட்டாரு, அவருக்கு அவ்வளோ படம் இருக்கேங்க, அது எப்படி அதெல்லாம் விட்டு வருவார் அப்படின்னு சொன்னால் செட்டுக்கு செம்ம ஜாலியாக இருப்பார்.
நாங்கள் இந்த படம் வந்துட்டு ஒரு 2 வருஷம் ஷூட் பீரியட் இருந்தது. அஃப்கோர்ஸ் நான் ஒரு நடுவில் ஒரு படம் சைமல்டேனியஸாக பண்ண வேண்டியதாக இருந்தது. அண்ட் வி ஆல் டிட் வேரியஸ் ஃபிலிம்ஸ் அட் டிஃப்ரெண்ட் கிவன் பாயிண்ட்ஸ். பட் ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து தமன் சார் கிட்ட போயிட்டு நான் கேட்பேன். ஏன்னா அவருக்கு தான் வந்துட்டு கரெக்டான ஜட்மெண்ட் இருக்கும் நான் நம்புவேன். ஏன்னா அவர் தான் மியூசிக்கெல்லாம் பண்ணுறாரு அண்ட் ஃபுட்டேஜ் எல்லாம் நிறைய பார்த்துருந்தாரு. ஸோ நான் போய் கேட்பேன், இந்த மாதிரி தமன் சார் எப்படி இருக்கு படம் அப்படின்னு சொன்னால் ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். ஸோ ஐ திங்க் ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் வி ஸ்டார்டட் ரைடிங் ஆன் ஹிஸ் கான்ஃபிடன்ஸ். ஸோ அந்த விதத்தில் தமன் சார் வந்து ஹீஸ் பின் அ ஹியூஜ் சப்போர்ட் ஃபார் அஸ். அண்ட் இன்னைக்கு சாங்ஸ் வந்து அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்ற இது இருந்தால் அதுக்கு வந்துட்டு முக்கியமான காரணம் தமன் சார். ஹீஸ் ஒர்க் ரியலி ஹார்ட். ஏன்னா நடிக்கிறதுக்கு நடுவில் வந்து கேரவானில் போய் மியூசிக்கை போட்டு வருவார். அண்ட் இட்ஸ் பின் அமேசிங் ஒர்க்கிங் வித் ஹிம் ஆஸ் அன் ஆக்டர் ஆஸ் வெல். சூப்பராக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் நட்டி சார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு ஒரு ஆக்டராக தெரியும். பட் ஹீஸ் சச் அ கிரேட் சினிமாட்டோகிராஃபர். அவர் கூட உட்காந்து நிறைய விஷயம் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப சந்தோஷம் சார் உங்களோட ஒர்க் பண்ணது. அண்ட் சின்னி சார் வந்து எங்கள் அப்போட ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு. நான் சின்னி சார் வந்து அப்பப்போ வீட்டுக்கு வரும்போது நான் அண்டர்வேர் போட்டு சுற்றிட்டு இருந்த பையன். பட் அவர் வந்துட்டு இந்த படத்தில் வந்து அந்த ஒரு லைன் சொன்னது வந்து எனக்கு உண்மையிலேயே என் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஐ திங்க் இட் எலிவேட்டட் தி என்டையர் ஃபிலிம். அண்ட் அந்த பொட்டு வைத்த வட்டு நிலா அந்த பாட்டு போடும்போது நான் மட்டும் கிடையாது, ஐ திங்க் மை என்டையர் ஃபேமிலி ஃபெல்ட் a little bit emotional and everything. ஸோ அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். அண்ட் மற்றபடி எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். யசஸ்ரீ பண்ணியிருக்காங்க, மோனிஷா பண்ணியிருக்காங்க. எல்லாரும் ஒவ்வொரு யாருன்னா பேர் மிஸ் பண்ணியிருந்தா தப்பாக நினச்சிக்க வேண்டாம். வரேன் சார், அவர் தான் மெயின் சார். டிராவட் பற்றி பேச சொல்கிறாங்க, வரேன். பட் ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். தி என்டையர் டைரக்ஷனல் டீம், கிரிஷ் ஆகட்டும், பிரவீன் ஆகட்டும், என் என்டையர் டைரக்ஷனல் டீமுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் எஸ், இப்போது நான் வந்துட்டு என்னோட க்ளோஸ் செட் ஆஃப் பாய்ஸ்க்கு வரேன். ஸோ பொதுவாக வந்துட்டு ஒரு படம் நடிக்கும்போது இது என்னோட படத்தில் எனக்கு ஃபீல் ஆச்சு. வேறு ஒரு படம் முடித்த பிறகு ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் என்னடா இது முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சென்ஸாக ஒரு ஃபீல் ஆகும். அது ஐ திங்க் இந்த படம் முடியும் போது எங்கள் எல்லாருக்குமே ஃபீல் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஐம் ஷோர் ஐ கேன் ஸ்பீக் ஆன் பிஹாஃப் ஆஃப் எவ்ரி ஒன் ஹியர். ஏன்னா ஆகாஷ் வந்து எங்கள் எல்லாருக்குமே ஒரு குரூப் இருக்குது, இதே முரளி குரூப் அப்படின்னு சொல்லி. அதில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாரு, இந்த மாதிரி இதேவும் ஜுஜு வந்து படத்தில் பேசுகிற மாதிரியே 5 மணி ஆன பிறகு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, இதே முரளி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ ஐ திங்க் வி ஆல் கேரி த சேம் எமோஷன். இன்னைக்கு வந்து ஐ திங்க் டுடே வில் பி த லாஸ்ட் டே ஆஃப் ப்ரமோஷன்ஸ் வேர் வி ஆல் கம் அண்ட் டாக் அபவுட் த ஃபிலிம். And in the moment வந்துட்டு I think it's gotten a little emotional for everyone that இந்த அழகான ஒரு டீமை வந்துட்டு நம்ம மிஸ் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். But yeah, future வந்துட்டு we all will get to work with each other. But having said that, I think it was amazing working with each and everyone. And என்னோட பசங்க குரூப் வரும்போது பொதுவாக வந்துட்டு சில படத்தில் தான் இது செட் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஆக்டர்ஸாக மீட் பண்ணுவோம், பட் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவோம். அந்த மாதிரி ஒரு குரூப் தான் டிராவிட் ஆகட்டும், சுதாகர் ஆகட்டும், ரக்ஷன் ஆகட்டும், ஏஞ்சலின் ஆகட்டும், எல்லாருமே வந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகிட்டோம். காய்து, பிரீத்தி அப்படின்னு நினைக்கிறேன், நிஹாரிகா, எல்லாருமே வந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகிட்டோம். ஒரு பாயிண்ட் ஆன பிறகு த பாய்ஸ் குரூப் அப்படின்னு நம்மளே ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டோம். இவங்கெல்லாம் வந்தால் எனக்கு வந்து ஜாலி ஆகிடும். சில டைம் வந்து அவங்களுக்கு எல்லாம் ஷூட்டிங்கே இருக்காது, ஆனால் வந்திருப்பாங்க. ரக்ஷன்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, அவர் வந்து அன்னைக்கு சீனே கிடையாது அவருக்கு. அவர் லஞ்ச் சாப்பிட்டு என்ன ரக்ஷன் இன்னைக்கு சீன் இருக்கா அப்படின்னு கேட்பேன். அதெல்லாம் இல்லை ப்ரோ, லஞ்ச் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி வந்தார். So it became that comfortable on the entire environment. And சில ப்ரொடக்ஷன்ஸ் சில செட்டில் தான் இந்த மாதிரி நடக்கும், வேர் எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவோம். லஞ்ச் ஆச்சுன்னா இது ஒரு மேண்டேட், எல்லாருமே வந்து காஸ்ட் க்ரூ எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவோம். அது நிறைய படத்தில் நடக்காது, இந்த படத்தில் அது நடந்தது. இனிஷியலாக வந்து என்னடா இது டெய்லி வந்து எல்லாமே சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி தோணும். பட் அது போக போக வந்துட்டு ஒரு ஃபேமிலியாக ஜெல் ஆகிட்டோம். அண்ட் ஐ திங்க் வி ஆல் லைக் ஈச் அதர் ஸோ மச் இஸ் பிகாஸ் ஆஃப் தோஸ் ஸ்மால் மூமெண்ட்ஸ் அந்த செட்டில் ஆஃப் ஸ்க்ரீனில் நடந்த அந்த ஸ்மால் மூமெண்ட்ஸ்னால. ஸோ ஐ திங்க் இது வந்துட்டு என்னோட பெஸ்ட் மெமரி. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த டைட்டில் இதே முரளி வந்து இட் வாஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ நான் வந்து இந்த டைட்டில் அப்படின்னு சொல்லும் போதே நான் வந்து ரொம்ப யோசிச்சேன், ஆகாஷ் இது ஓகேயா? ஏன்னா இதே வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டிங் லவ் ஸ்டோரி, நம்ம இங்கே ஒரு லைட் ஹார்ட்டட் படமாக எடுக்கிறோம், இதெல்லாம் செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பேன். ஒரே ஒரு விஷயம் தான் ஆகாஷ் சொல்லிட்டு இருந்தார், ப்ரோ என்ன நம்புங்க ப்ரோ, இது வந்து நல்ல படமாக வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அந்த விதத்தில் ஐ தேங்க் மை டைரக்டர் ஆகாஷ் இப்போ, ஏன்னா அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் ஆல் தேங்க்ஸ் டு யூ கைஸ் தட் நீங்கள் எங்களோட ட்ரீமை எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணீங்க. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிப்பேன் ஆகாஷ் பற்றி. பொதுவாக வந்து இந்த மாதிரி டைட்டில் இதே முரளி அப்படின்னு வைக்கும்போது நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு சின்ன ட்ரிபியூட் ஒரு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் ஒரு நண்பராக வந்து ஆகாஷ் அதை பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த விதத்தில் வந்துட்டு ஐ தேங்க்யூ இமென்ஸ்லி ஆகாஷ். ஏன்னா வந்து ஆஸ் அ டைரக்டர் அவர் வந்துட்டு இது
இது பண்ணணுமா ஆஸ் அ ப்ரொடியூசர் எஸ் அவர் நிறைய படம் பண்ணுறாரு பட் அவரோட பேஷன் வந்து டைரக்ஷனில் இருக்கும்போது இதை தூக்கிட்டு வந்து பண்ணாரு அண்ட் இதுக்காக வந்து இது எவ்வளோ ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் அவர் அனுபவிச்சாருன்னு எனக்கு தெரியும் அண்ட் எண்ட் ஆஃப் த டே இது வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக அமைஞ்சிருக்கேன்னா அந்த பலன் வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் எனி திங் கேன் பீட் திஸ் ஹாப்பினஸ் ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம் அ சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் ஆகாஷ் வந்து மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் தான் நிறைய பேச மாட்டார் பட் அவர் வந்து மேடையில் ஏற்றி ஒரு 2 வார்த்தை பேச வச்சுட்டா எனக்கு சந்தோஷப்படுவேன்னு நான் நினைக்கிறேன் இருந்தால் ஆகாஷை மட்டும் கூப்பிடுங்க பட் பியாண்ட் தட் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிப்பேன் ஃபார் தி ஆடியன்ஸ் அண்ட் எவ்ரி திங் இதே முரளி பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பார்க்காதவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்கள் ஃபேமிலிஸோட வந்து நீங்கள் பார்க்கலாம் லவ் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் வந்து இது வந்துட்டு ஒரு ரிலேட்டபிள் ஃபிலிமாக இருக்கும் லவ் பண்ணாத ஒவ்வொரு இதே முரளிக்கும் இது உங்களுக்கான ஒரு படமாக இருக்கும் ஸோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்கள் நன்றி ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் இப்போ மேன் ஆஃப் தி அவர் ஆகாஷ் வராரு ரொம்ப எதிர்பார்க்காதீங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்களுக்கு தேங்க்யூ நீங்கள் படத்தை போய் எல்லாத்தையும் சேர்த்தீங்க கேட்குதா நீங்கள் தான் எல்லாத்தையும் படத்தை போய் சேர்த்தீங்க ஆடியன்ஸ்கிட்ட நல்ல ரிவ்யூஸ் கொடுத்தீங்க தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் ஆடியன்ஸ் அவங்க படத்தை ரிசீவ் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க அவங்க ஸ்கூல் டேஸை மிஸ் பண்ணுறேன் காலேஜ் டேஸை மிஸ் பண்ணுறேன்னு ஸோ அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆடியன்ஸுக்கு தேங்க்யூ அப்புறம் அதர்வா சார் அவர் தான் டே ஒன்லேருந்தே இந்த படத்தில் கூட இருக்கார் ஸோ ரொம்ப சப்போர்ட் பண்ணார் ஃப்ரெண்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்துலேயும் கூட இருந்தார் ஸோ தேங்க்யூ சார் அப்புறம் தமன் சார் அதர்ஸ் அப்புறம் தமன் சார் கூட வந்தார் ஆக்சுவலி மனோஜ் சார் தான் அதுக்கப்புறம் வந்தார் ஸோ மனோஜ் சார் 18லேருந்தே நல்லா ஃபுல் சப்போர்ட் பண்ணார் இப்போ ஒருத்தாலும் பண்ணுறேன்னு சொல்லுவார் அவ்வளோ பெரிய படம்லாம் பண்ணிகிட்ருப்பார் ஸோ தேங்க்யூ மனோஜ் சார் அப்புறம் தமன் சார் தான் அந்த படத்தை ரொம்ப நம்பினார் ஸோ அவர் தான் அந்த படத்துக்கு ஐடென்டிட்டி மாதிரி இருந்துச்சு அந்த சாங்ஸ் எல்லாம் எங்கே போனாலும் படத்தை பற்றி பெருமையாக பேசிட்டே இருப்பார் லைக் ஹைதராபாத் போனால் ஹைதராபாத்தில் சொல்லுவார் பாம்பேயில் போனால் பாம்பேயில் சொல்லுவார் ரொம்ப படத்தை பற்றி ப்ரௌடாக பேசுவார் ஸோ தேங்க்யூ தமன் சார் அப்புறம் வேறு யார் இருக்கேன் அப்புறம் சாய் பற்றி சொல்லணும் சாய் நான் இந்த படத்தில் ஒரு டிஓபின்னு மட்டும் சொல்ல மாட்டேன் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராகவோ ஒரு இபியாவோ ஒரு ஏடியாவோ எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணுவான் சம்டைம்ஸ் ஆர்டிஸ்ட் டேட்ஸ் கூட வாங்கி கொடுப்பான் நல்ல காய்கறி டேட்லாம் கிடைக்கவே இல்லை ஸோ அவன் தான் காய்கறி டேட்டே வாங்கி கொடுப்பான் ஸோ சாய்க்கு தேங்க்யூ அவன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் அப்புறம் வேறு யாருக்கா எடிட்டர் பிரதீப்போட நான் பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ணல அவங்க ஏடிஸோட தான் ஃபுல்லாக நாங்கள் எடிட் பண்ணுவோம் ரூம் ஆஃபீஸில் வெங்கி முரளி எல்லாம் ஸோ அவ்வளோதானே எடிட் நினச்சிட்டு இருந்தேன் பட் கடைசி 3 months உட்காந்து அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடிட் பண்ணது தான் படத்தில் அவ்வளோ ஒரு கிறிஸ்பாக நீட்டாக இருக்குது ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப தேவைப்பட்டுச்சு பிரதீப்க்கு தேங்க்யூ அப்புறம் ப்ரொடக்ஷன் டிசைனர் கார்த்திக் சார் ஸோ படத்தில் அவ்வளோ செட் இருக்குது அந்த ஒரு மொட்டை மாடி செட்டாக இருக்கலாம் அப்புறம் அந்த ஸ்பேஸ் டெரஸ் செட்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் அவர் போட்டது தான் ஸோ தேங்க்யூ கார்த்திக் சார் அப்புறம் இந்த படத்தில் அதிகமாக பேசுகிறது காஸ்டியூம்ஸ் வந்து பல்லவி மேம் பண்ணாங்க ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய படமாக பண்ணியிருந்த டைமில் ஒரு சின்ன படமாக அப்போ அவங்க பண்ணது தான் ஸோ எல்லா பெரிய ஸ்டார்ஸ்க்கும் அவங்க தான் பண்ணுவாங்க ஸோ அப்போ அவங்க பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்புறம் அவங்க டீம் மீனாட்சி அவங்களும் பண்ணாங்க நியூயார்க் ஷெடியூல்லாம் ஸோ அவங்களுக்கு தேங்க்யூ அப்புறம் அவங்க டீம் நேத்ரா அப்புறம் எல்லாத்துக்குமே தேங்க்யூ அப்புறம் வேறு யார் பேர் பார்த்துக்கோங்க சார் அப்புறம் கபிலன் வந்து என் போஸ்டர் டிசைன் கபிலன் என் ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து அந்த கபிலன் தான் பண்ணிகிட்ருக்கான் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் கபிலன் அப்புறம் சுரேன் சவுண்ட் மிக்ஸ் கடைசியாக அவர் தான் உட்காந்து கடைசியாக அவுட்புட் பண்ணி கொடுத்தாரு ஸோ தேங்க்யூ சுரேன் அப்புறம் ரமணன் சார் தான் என்னோட டெவில் சர்டிஃபிகேட் மாதிரி சார் இந்த சீன் எடுக்கலாமான்னு ஃபஸ்ட் அவர் கேட்பேன் அவர் வேணாம்னு சொல்லுவார் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இது பண்ணி டயலாக் பண்ணி அவர் ஒரு வெர்ஷன் கொடுப்பாரு அதுக்கப்புறம் உட்காந்து நாங்கள் மாற்றி பண்ணுவோம் ஸோ ரமணன் சார் அப்புறம் இந்த படத்தில் நிறைய பேர் நான் லைக் இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன் நான் பண்ணதுக்கப்புறம் எல்லாரும் நிறைய படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்கள அதில் ஃபஸ்ட் காய்து சொல்லுவேன் ஸோ காய்து தான் நாங்கள் ஃபஸ்ட்டு சென்னைக்கு கூப்பிட்டு வந்து ஆடிஷன் பண்ணோம் அப்போ அவங்க நிறைய இன்ஸ்டாகிராம் தான் பாப்புலர் நினைக்கிறேன் படம் பண்ணாங்களே எனக்கு ஞாபகம் இல்லை ஸோ அவங்க வந்து பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இப்போ நிறைய படம் பண்ணுறாங்க இப்போ வந்து லீடிங் ஆக்டர்ஸாக இருக்காங்க ஸோ ஐம் வெரி ப்ரவுட் ஃபார்
காய்து, அப்புறம் நிஹாரிகாவுக்கும் இது மொதல் படம்னு நினைக்கிறேன். ஸோ நிஹாரிகாவும் அவங்க ஃபஸ்ட்டு படமே பண்ண மாட்டேன்னாங்க, இப்போ பார்த்தா ஒரு 10 படம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரீத்தியும் அவங்க அப்போ படம் பண்ணலன்னு நினைக்கிறேன், சாங் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், சாங் மாதிரி. ஸோ அவங்களும் பண்ணது ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவங்க அப்புறம் யஷஸ்விக்கும் இது மொதல் படம். மோனிஷா அதுக்கப்புறம் திருப்பி ஒரு படம் பண்ணியிருக்காங்க இப்போது, தேங்க்யூ மோனிஷா. அப்புறம் ஏஞ்சலினுக்கு இது மொதல் படமாக இருக்கும்போது அதுவும் ஹாப்பியாக இருக்குது. நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க விஜயா பண்ணால் வெளியே நல்லா சம்பளம் வாங்குவாங்க, நிறைய டேட்டு கொடுத்தாங்க. அப்புறம் வேறு யார் இப்போ ஆக்டர்ஸ் இருக்கேன்? டிராவிட் இருக்கார். ஸோ வரேன் இல்லை புதுசு இல்லை அவர். ஸோ டிராவிடுக்கும் அப்போது மொதல் படம் மாதிரி தான் அது, படம் அது ரிலீஸ் ஆகலை. ஸோ ஃபஸ்ட்டு நடிக்க தான் கூப்பிட்டுருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் கூட ஏரியா ஒர்க் பண்ணார், அப்புறம் ரைட்டிங் ஹெல்ப் பண்ணார், அப்புறம் கோரை ரேட் கொடுத்தோம். ஸோ டிராவிட் லட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஷூட்டிங்லாம். தேங்க்யூ டிராவிட் தான் சுதாகர் கூப்பிட்டு வந்தார். ஸோ சுதாகர் வந்து இப்போ என்ஜாய் பண்ண பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ சுதாகர். கமிங் டு ரக்ஷன் தான் இல்லையா ரொம்ப சீனியராக இருப்பாங்க அந்த கேங்லேயே, ஃப்ரெண்ட்ஸ்லேயே. பட் டயலாக் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ரொம்ப எனக்கு தான் இருக்கும் ரக்ஷன் டயலாக் கொடுங்கப்பான்னு. பட் ரொம்ப ஒரு டீம் ஸ்பிரிட்டாக போதும்னு சொல்லிட்டு ரொம்ப கோஆப்ரேட் பண்ண ரக்ஷன் தான் ரொம்ப தேங்க்யூ. ரக்ஷன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டார் எனக்கு. ஸோ தேங்க்யூ ரக்ஷன். அப்புறம் நட்டி சார் வந்து தான் இதுலேயே சீனியர் இந்த செட்லேயே. ஸோ அவர் எத்தனை பேஜ் கொடுத்தாலும் ஒரு டக்குன்னு ஷார்ட்டில் சொல்லிடுவார். ஸோ அவரை ஒர்க் பண்ணுறது ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். மாதமட்டி சார் தேங்க்யூ சார். நீங்கள் ஒரு ஷார்ட் தான் வந்தீங்க, சீன் கட் பண்ணிட்டு எடுக்க முடியல. தேங்க்யூ. அப்புறம் சந்தோஷ் தான் இந்த படத்தை ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் வாங்கினார். சந்தோஷ் தான் ஆடியோ நம்பி அவ்வளோ பெரிய விலைக்கு வாங்கினார். தேங்க்யூ சந்தோஷ், தேங்க்யூ. அப்புறம் ரெஜின் மூவிஸ் ராஜாண்ணே தேங்க்யூண்ணே, அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் அதர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஃபாஸ்ட், அப்புறம் மைத்ரி, எல்லாருமே தேங்க்யூ. நான் பார்க்குறேன் ஒரு விஷயம் ஆல்மோஸ்ட் இது கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். யாராவது ஃபாரத் சார் பற்றி சொல்லணும். ஸோ நாங்கள் ஃபுல் படம் எடுத்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த கேரக்டர் யாரை பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். சரி நம்ம பெஸ்ட்டாக பண்ணணும், அதுக்கு யாருமே கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் யாருமே கேட்கல. ஸோ லாஸ்ட் வீக்கும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். கடைசியாக தான் எடுத்தோம் ஃபாரத் சார் வச்சு. வேற ஒரு படத்துக்கு கேட்டேன் ஃபாரத் சார், அவர் அது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் ப்ரொடக்ஷன்லேயே வேற ஒரு படத்துக்கு கேட்டேன், அவர் பண்ண மாட்டேன்னு சொன்னார். சரி ஓகே சார்னு சொல்லிட்டு நான் எனக்கு மெசேஜ் பெருசாக டைப் பண்ணி சார்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மெசேஜ் அனுப்பிச்சேன். அவர் நோ சொன்னாலும் பரவாயில்ல, ரிப்ளைக்கு எதிர்பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மெசேஜ் அனுப்பிச்சேன். அப்போ ஒரு ட்ரெயிலர் கட் பண்ணியிருந்தோம், ஃபுல் படம் ட்ரெயிலர் இருக்கும் அவர் இல்லாமல். அதை பார்த்துட்டு அவர் உடனே அக்செப்ட் பண்ணிட்டார். ஒரு 1 or 2 days அக்செப்ட் பண்ணிட்டு மொத்தமாக ஒரு 4 Sundays தான் ஷூட் பண்ணோம். ஜனவரி ஒரு சண்டே, பிப்ரவரி ஒரு சண்டே, மார்ச் ஒரு சண்டே, ஏப்ரல் ஒரு சண்டே, மொத்தமாக 4 days ஃபாதர் வச்சு ஷூட் பண்ணது தான். அது படத்தில் அவ்வளோ ஒரு ரிசீவ் ஆகும், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் ஜொனிதா பற்றி சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு இது மொதல் படம். ஸோ அவங்களுமே ஆக்சுவலாக அவங்கள நிஹாரிகா கேரக்டர் தான் அவங்களை ஃபஸ்ட் கேட்டோம். பட் அவங்க டேட்டே இல்லாதனால தான் அப்படியே இது பண்ணி இப்போது டீச்சர் கேரக்டர் கேட்டு அவங்க பண்ணாங்க. ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் ஜொனிதா ஆல்சோ. ஸோ ஐம் வெரி ஹாப்பி எல்லாருமே படத்தை ரிசீவ் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். என் ஏடிஎஸை மட்டும் ஸ்டேஜ் கூப்பிட்டுக்கிறேன், ஏன்னா நான் ஆடியோ லான்ச் கூட வைக்கல. ஸோ அவங்களாம் நான் கூப்பிட்டு ஸ்டேஜில் இது பண்ண ஆசையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஏடிஎஸ் எல்லாம் வாங்கப்பா, ப்ரொடக்ஷன் டீம் எல்லோரும் வாங்கப்பா. சாரி, ஆகாஷ் பேச போகிறாருன்ற சந்தோஷத்தில் ஒரு 2-3 பேரை தேங்க் பண்ண மறந்துட்டேன். என்னோட லீடிங் லேடிஸ் காய்து அண்ட் பிரீத்தி. காய்துவோட வந்துட்டு நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஐ திங்க் ஒரு 3 சீன் ரொம்ப இம்பார்ட்டண்டான சீன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ ஒவ்வொரு சீனும் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது பேசிக்கிட்டே இருப்போம், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு பண்ணோம். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் யூஆர் an amazing talent காய்து and a long way to go and the most elegant and beautiful பிரீத்தி. நான் வந்து பிரீத்தி கிட்ட ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு இருப்பேன், இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் a matter of time until the world sees how good you are அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். and you have a long way to go. and from நாங்கள் நியூயார்க்கில் நான் அந்த கல் தூக்கி போட்ட கதையை சொன்னேன் எனக்கு. ஷீஸ் a very girly girl. ஸோ அதை தாண்டி வந்து அவங்க ஒரு ஆக்ஷன் படம் பண்ணி அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் அமேசிங் ஹேவிங் யூ கைஸ் ஆல். அண்ட் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு டைம்லையும் ஒரு ஸ்கெடியூலையும் ஆகாஷ் வந்து எனக்கு சின்ன சின்ன சர்ப்ரைசஸ் தருவார். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தந்தது தான் ஃபஹத் சார். இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு அடிஷன் வந்து ஃபஹத் சார் அண்ட் மிகப்பெரிய ஒரு பேக் போன் வந்து ஃபஹத் சார். ஸோ அவருக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது பத்தாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபஹத் சார் ஃபார் டூயிங் திஸ். மற்றபடி மால்விகாவும் பண்ணாங்க, ஒரு சின்ன போர்ஷனில் வந்துட்டு அவங்களும் வந்து ப்ளே பண்ணாங்க. ஸோ அவங்க பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ ஐ திங்க் எல்லாரையும் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருந்தது. பொதுவாக வந்துட்டு ஒரு படம் இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் மீட் வரும்போது வந்து ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவோம். பட் மனசும் வந்து ரொம்ப ஃபுல்லாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. ஸோ அந்த ஃப்ளோலேயே வந்துட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அண்ட் யாருன்னா மிஸ் பண்ணி தான் தப்பாக நினச்சிக்குவாங்க. தேங்க்ஸ். சாரி சின்னி சாரை மறந்துட்டேன்.
சார் தேங்க்யூ ஸோ மச் சார் நீங்கள் கேரக்டர் பண்ணதுக்கு ரொம்ப அங்கே தான் ஒரு இன்புட்ஸ்லாம் கொடுத்தாரு இதயம் படத்தை பற்றிலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் வார்ம் விஷஸ்க்கு நீங்கள் அந்த படம் பார்த்துட்டு இப்போ பேசினதெல்லாம் தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் மாளவிகா அவங்களுக்கும் தேங்க்யூ. அவங்க ஒரு சின்ன ரோல் தான் கேட்டோன்னே பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு தேங்க்யூ. அப்புறம் என்னோட டான்ஸ் மாஸ்டர் அனுஷா மேம் சொல்லணும். ஸோ அவங்கள்ட்ட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 7 பாட்டு படத்தில் என்ன சீனாலும் கூப்பிட்ருவோம், மாண்டாஜ் இருந்தாலும் கூப்பிட்ருவோம். ஸோ யூஎஸ் ஃபுல்லாக அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ அனுஷா. அண்ட் இன்னொரு நம்ம டிஓபியும் படத்தில் கிளாஷ் ஒர்க் பண்ணாங்க. அவங்க நேமே நான் கால் அவுட் பண்ணிடுறேன். ராகுல் தர்மன் சார், அப்புறம் பிரிட்டோ சார், அண்ட் பேர்னா பிரவீனும் ஒர்க் பண்ணார். ஸோ செகண்ட் யூனிட்டாக யூஎஸில். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.